ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக வச்சுருக்கோம். இதை ஸ்பீடாக ரிவிஷன் பண்ண போகிறேன். இது ரிலேட்டடாக பாயிண்ட் நிறைய சொல்லுவேன். உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ரைட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நிறைய விஷயம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் யார்? எக்கனாமிக்ஸில் வந்து நிறைய பொருளியல் வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்களோட சில கருத்துக்களை வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதை சொன்னது வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே அந்த காலத்தில் வந்து என்ன நினச்சிக்கிருந்தாங்கன்னா, வாங்குறதும் கொடுக்கறதும் தான், அந்த பண்டமாற்று முறை மாதிரி பணம் சம்மந்தப்பட்டு இதுதான் பொருளாதாரம்னு நினச்சாங்க. அப்புறம் தான் காலப்போக்கில் தெரிஞ்சிச்சு பொருளாதாரம் அப்படிங்கிறது மனிதனோட ரொம்ப சம்மந்தப்பட்டதுன்னு. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி க்ரௌத்து டெவலப்மெண்ட்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இன்றைக்கி கூட நியூஸில் வந்துச்சு, இந்தியா வந்து 4வது பெரிய பொருளாதார நாடாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து நீங்கள் க்ரௌத்து வளர்ச்சின்னு வச்சிங்க. ஆனால் டெவலப்மெண்ட்னா வேறு. டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, 1991 மெஹபூப் உல்ஹ கொண்டு வந்தார். அந்த மனித வளர்ச்சி குறியீடில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 130. ஓகேவா? கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 96, அமைதியில் பார்த்தீங்கன்னா 118, அப்புறம் இதில் HDIயில் வந்து 130வது இடம். இதான் வருஷம் வருஷம் மாறும். இது ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து இந்த பீஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்னு அது ஒரு சர்வேல 149. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜிடிபியில் உலகத்தில் 4வது பெரிய நாடாக இருக்குது. இன்னொரு பக்கம் சர்வேலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 100க்கு மேலேயே இருக்குது, 150. அது மகிழ்ச்சி குறியீட்டில் வந்து காமெடி என்னென்னா, பாகிஸ்தானோட பின்னால் இருக்கும். அதுதான் வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது மனிதனும் நல்லா இருக்கிறது தான் பொருளாதாரம். அந்த காலம் மாதிரி கொடுக்கல் வாங்கல் வாணிபம் மட்டுமே பொருளாதாரம் கிடையாது. அதை தான் வந்து இன்டைரக்டாக ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம். இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா? இதை அப்படியே நீங்கள் மக்கப் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் புரிஞ்சு படிக்கணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயம் வந்து புரியாது, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் நீங்கள். ஏன்னா இன்றைக்கி உள்ள மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா காரணம் கூற்றெல்லாம் கேட்கும்போது புரிஞ்சு படிக்கலைன்னா மாட்டிக்குவீங்க. சில விஷயம் அந்த மக்கப் பண்ணுறது வாட் இஸ் வாட்னு இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புனித வரி விதிப்பு விதிகளை கூறியவர் யாருன்னா ஆடம் ஸ்மித். 4 இப்படி வந்து கூட மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனால் சில விஷயத்தை புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே யூஸ் ஆகும். குறைவான மூலதன ஆக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்தங்கிய நாடுகள், இப்போ இந்த நாடுகளை வந்து உலகத்தில் இருக்க கிட்டத்தட்ட அரௌண்டு 200 நேஷன்ஸ் இருக்குது, நாடுகள் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள்னு. அதை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க உலக நாடுகள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்கள ஒரு செட்டாக வச்சிடுறாங்க. ஜப்பானு, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, கனடா, ஜெர்மனி, இப்படிலாம் அவங்கள ஒரு செட்டாக வச்சுறாங்க. ரெண்டாவது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனா கூட அங்கே கிட்டத்தட்ட போகுது மோரார்லெஸ். சைனா, இந்தியா, இப்படி ஒரு சில நாடுகளை வச்சுறாங்க. மூன்றாம் நாடுகள் அப்படின்னு இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதை வைக்கிறாங்க. நான்காவது உலகம் அப்படின்ட்டு கடைசியாக யாரை வைக்கிறாங்கன்னா, இந்த சூடானு, நைஜீரியா, இது மாதிரி உள்ள நாடுகளை வைக்கிறாங்க. அப்போ அந்த பின்தங்கிய நாடுகளில் வந்து இந்த மூலதன ஆக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது. மூலதன ஆக்கம்னா ஒன்றும் கிடையாது, அவங்கள்ட்ட இருக்கிறது தான். அந்த நாடுகள்லாம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட், பாகிஸ்தானோட பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டோட பட்ஜெட்டோட கம்மி, தமிழ்நாட்டு பட்ஜெட்டோட கம்மி. அப்போ பாகிஸ்தானில் வந்து மூலதன ஆக்கம் வந்து குறைவாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இன்னும் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 10 நாடுகளோட அந்த மூலதன ஆக்கம் வந்து தமிழ்நாட்டோட கம்மி. இதுதான் மூலதன ஆக்கம். ஓகே, வேறு ஒன்றும் இதில் கிடையாது. அடுத்து பாப்புலேஷன், மக்கள் தொகையை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் வந்து இதிலே தான் இருக்கும். நீங்கள் எழுதுறதா பொறுமையாக எழுதிங்க, கவனிச்சுட்டு சில பாயிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சிங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கிலே தான் கொடுத்துருக்கு. பாப்புலேஷன் பற்றி நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு பேசிக்காக உங்களுக்கு சில விஷயம் வந்து மக்கள் தொகையை பற்றி தெரியணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித இனம் தோன்றியதிலிருந்து வந்து மக்கள் தொகையை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்குது. பூமி வந்து தோன்றி மனித இனம் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு,
தொடர்ந்து மக்கள் தொகையை அதிகரிக்கணும். இந்த பேலன்ஸாக எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில்னா, ஒரு 15-14ஆம் நூற்றாண்டுலாம் அந்த கொள்ளை நோய்கள்னு சொல்லுவாங்க. அந்த நோய்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துச்சு. போர்களும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துச்சு. போர் வந்தாலே லட்சக்கணக்கில் சாகுவாங்க. 2ஆம் உலக போரில் தான் அதில் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு. ஏன்னா ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அது என்ன மருந்து? பெனிசிலின். 1928 பெனிசிலின். பெனிசிலின்னா என்னென்னா, நமக்கு இப்போ ஒரு காயம் படுதுன்னு வச்சிங்களேன் கையில், அது வந்து அந்த காலத்து போர் வீரர்களுக்கு அவ்வளோ ஆழமாக வெட்டு விழும். அதெல்லாம் அவங்க உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி தானாக ஃபைட் பண்ணி அவன் சரியானதான். ஒரு வேளை நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யலைன்னா சீல் வச்சு அப்படியே இறந்துருவாங்க அந்த போர் வீரர்கள்லாம். ஆனால் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் தான் அந்த காயத்துக்கு வந்து ஒரு நுண்ணுயிரி தான் அந்த காயத்தை வந்து மேலும் சிவியராக்குது. அதை சரி பண்ணுறதுக்குன்னு ஆன்டிபயாட்டிக்கே கண்டுபிடிச்சது. அதனால தான் இன்றைக்கி பல பெரிய காயம்லாம் இன்றைக்கி வந்து ஈஸியாக ஆறிடுது. ஓகேவா? இப்படி வந்து மருந்து சயின்டிஃபிக் டெக்னாலஜிலாம் வந்தோடனே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து குறையவே மாட்டுது, அதிகமாகிட்டே போகுது. அந்த காலத்தில் கொள்ளை நோய்கள், அப்புறம் போர்கள், இதனால மக்கள் தொகை பேரலல் ஆணுச்சு. இந்த மாற்றம் எப்படி தெரிய வந்துச்சு? இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா 1901 23 கோடி தான். கோடி ஒரு பக்கம் இப்படி போயிட்டிங்கன்னா அது வந்து மில்லியனில் சொல்லுவாங்க. 10 லட்சம் தான் ஒரு மில்லியன். அதனால 23 கோடி தான் 1901. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பேசிக்காக தெரிஞ்சிங்க. 1800 மௌரியர்கள் காலத்தில் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் ஆரம்பித்து வச்சாங்க. 1872 லார்டு மேயோ தான் ஃபஸ்ட்டு கணக்கெடுப்பை எடுத்தார். 1872 அது முதல் கணக்கெடுப்பு. ஓகேவா? அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா 1881 லார்டு ரிப்பன் எடுத்திருப்பார். தலை சுயாட்சியின் தந்தை ரிப்பன். அதுதான் முறையான கணக்கெடுப்பு. ஆனால் 2வது கணக்கெடுப்பு. 3வது கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 1891. 4வது கணக்கெடுப்பு தான் 1901 எடுத்தது. ஓகே, ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இதுலேருந்தே நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. 1901, 1911, 1911 அடுத்து 1921 உங்களுக்கு தெரியும் பெரும்பிளவு ஆண்டு. 1931 ஃபேமஸ்ஸு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட் சென்சஸ், ஜாதி வாரியான முதல் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட வருடமே 1931. அதுக்கப்புறம் வந்து 2011 தான் எடுத்திருப்பாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இதில் இந்த சென்சஸ் அந்த வருடம்லாம் பார்த்துங்க. 1951 வந்து சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசிக்கான விஷயம். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, 1901 வந்து இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 23 கோடி தான். ஓகேவா? அதே 100 வருடம் கழித்து 2001 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் தொகை 100 கோடியை வந்து தாண்டுது. அதனால தான் கேட்குறாங்க, இது எப்படி சுற்றி வளைச்சி கேட்குறாங்க பாருங்கள். இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தொட்ட ஆண்டு, இவ்வளோ தான் கொஸ்டின். அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மில்லியனில் கொடுத்து 1027 மில்லியன் மக்கள் தொகை வந்து எப்போ நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு கேட்குறாங்க 2001 சென்சஸில். ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கிறதுனால 2001 100 கோடியை தொட்டோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 கோடி அதிகமாகுது. ஒரு சென்சஸுக்கும் அடுத்த சென்சஸுக்கும் 20 கோடி டிஃப்ரெண்ட் வருது. இங்கே 102 கோடியா, அடுத்து 2011 121 கோடி, இப்போ வந்து 142 கோடி. ஓகே, இப்படி தான் மக்கள் தொகை வந்து 20 கோடி. இது வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? அதான் சொல்லுவாங்க, இந்தியா ஒரு வருஷம் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆஸ்திரேலியாவே உற்பத்தி பண்ணுது. ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகையே 1.3 crores தான் அப்பையிலேருந்து இருக்குது. ஓகேவா? நிறைய இது மாதிரி சொல்லலாம். அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட 3 மடங்கு பெருசு ஏரியாவில் அமெரிக்கா. ஆனால் மக்கள் தொகை வந்து நம்ம உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா மக்கள் தொகை தான் அமெரிக்காவில் இருக்குது, 35 கோடி தான். புரியுதா? யூபியோட மக்கள் தொகை 22 கோடி, மகாராஷ்டிரா ஒரு 16 சேர்த்தா எங்கேயோ போகுது. இது மாதிரி பேசிக்காக பாப்புலேஷன் பற்றி தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் எப்போது நடைமுறைப்படுது? இது 5 இயர் பிளான்லேருந்து கேட்குறாங்க. 5 இயர் பிளான் பற்றி பேசிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிளாக என்னென்னா, 5 ஆண்டு திட்டங்கள்னு ஒன்று வந்து கொண்டுட்டு வந்தாங்க. எப்படி கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. பொருளாதார பெருமந்தம் 1920லேருந்து 30 வரைக்கும் பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது. பொருளாதார பெருமந்தம் அப்படின்னா சிம்பிளாக ஒன்று புரிஞ்சிக்கணும். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அந்த மைய வங்கி அந்த நாடு வந்து பேரலாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு வேளை வந்து இந்த மைய வங்கி ஃபெயிலியர் ஆகி அந்த நாட்டு ஒரு போரில் ஈடுபட்டாலோ, அந்த நாட்டில் வந்து ஆட்சி சரியில்லைனாலோ என்ன ஆகுனா, விலைவாசியெல்லாம் உயர்ந்து அந்த நாட்டு பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும். இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா. இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கா எழுந்திரிச்சு நிற்க முடியலை. ஓகேவா? அரிசியெல்லாம் 3000 4000 கிலோ வந்து இன்றைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கு. இது லெவல் பண்ண முடியல. அதுதான் பொருளாதார பெருமந்தம்பாங்க. ஓகே, அப்போ வந்து 1920-30 அமெரிக்கா அதில் மாட்டிக்கிடுச்சு. அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட்டு கூட படுத்துருச்சு. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் திவாலானாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு மட்டும் அது பாட்டுக்கு அமைதியாக அது வேலையை பார்த்துக்கிட்டு. அந்த நாடு தான் ரஷ்யா.
அப்போ ரஷ்யா மட்டும் ஏன் இந்த பொருளாதார பெருமந்தத்தில் மாட்டலை அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே ஜோசப் ஸ்டாலின் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு அதிபர். அவர் வந்து என்னென்னா அந்த திட்டமிடல்னு ஒன்று பிளான் கொண்டு வந்து 7 வருஷத்துக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் பிளான் போட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, எப்படின்னா ஒரு நாடுன்னு இருந்தால் நம்ம பிளான் பண்ணி தான் ஒன்றும் பண்ணணுமா, சும்மாலாம் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு அந்த திட்டமிடலை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியாவிலையும் சுதந்திரமே அடையலைனாலும் இந்தியாவிலையும் சில பேர் வந்து திட்டமிடல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக SM விஸ்வேஸ்வரய்யான்னு இருப்பார்ல, அவர் 1936 இந்திய பொருளாதார திட்டமிடல்னு புக்கே எழுதிடுவார். ஓகே, அப்புறம் பாம்பே தொழிலதிபர்கள்லாம் பாம்பே திட்டம்னு கொண்டு வருவாங்க. MN ராய் வந்து மக்கள் திட்டம் கொண்டு வருவார். ஜெயபிரகாஷ் நாராயணன் காந்திய திட்டம்னு சொல்லுவார். அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து சர்வோதயா திட்டம்பார். ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அவர் வந்து காந்தி திட்டம். இப்படி வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க நிறைய ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்படி திட்டமிடல் பண்ணலான்னு. அது எல்லாத்தையும் நேரு வந்து உள்வாங்கிக்கிட்டு தான் 15 மார்ச் 1950 திட்டக்குழு கொண்டுட்டு வருவார். திட்டக்குழுவில் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம திட்டமிடல் கொண்டு வருவாங்க. அந்த திட்டக்குழு தான் என்ன பண்ணுன்னா 5 ஆண்டு திட்டங்களை வந்து உருவாக்கும். 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தும் அமைப்புனா இது 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறது திட்டக்குழு, செயல்படுத்துவது ஓகேவா. அப்போ உங்களுக்கு கதை சொல்லியே ஆகணும். திட்டக்குழு வந்து என்னென்னா 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கும். 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துறது பார்த்திங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு 6 ஆகஸ்ட் 1952 தேசிய வளர்ச்சி குழுன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. யார்? ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வர்றாங்க. அதுதான் 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தும் அமைப்பு. இந்த திட்டக்குழுவும் தேசிய வளர்ச்சி குழுவும் சேர்ந்து இந்தியாவில் 12 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. எத்தனை? 12. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 1951 5 இயர் பிளான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்போ முடித்தாங்க அப்படின்னா 2017 தான் முடித்தாங்க. கிட்டத்தட்ட 67 வருடம் பிளான் போணுச்சு. அதில் வந்து 12 × 5 60 வருஷம் திட்ட காலம், 7 வருஷம் வந்து விடுமுறை காலம். இந்த 7 வருஷம் விடுமுறை காலம் எப்படின்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் 1951 ஆரம்பிச்சிச்சா, 51லேருந்து 56, 56லேருந்து 61, 61லேருந்து 66, 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் 3 வருஷம் பிரேக்கு, 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் 3 வருஷம் பிரேக்கு. அதுதான் இந்த பிரேக்கு. கேட்குறாங்களா? அடுத்து 5வது 5 இயர் பிளானுக்கு அப்புறம் 2 வருஷம் பிரேக்கு. அடுத்து 7 5 இயர் பிளானுக்கு அப்புறம் 2 வருஷம் பிரேக்கு. அதுக்கப்புறம் பிரேக்கே கிடையாது. 67 வருஷத்தில் 7 வருஷம் பிரேக்கு. ஓகேவா? இதில் வந்து இந்த இடையில வந்து 5வது 5 ஆண்டு திட்ட காலம் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும்னா 5 இயர் பிளான் எப்போ ஆரம்பிச்சிச்சு? 1 ஏப்ரல் 1951. அதுலேருந்து 5 கூட்டணும். 3 முடிஞ்சாலும் 3 வருஷம் சேர்த்துக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். இல்லைனா இந்த பாடத்தை ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் அந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் விட்டுருவீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம போராட்டமே வந்து அந்த ஒரு கொஸ்டினை பிடிக்கிறது தான். எல்லாத்தையும் படித்து அந்த கொஸ்டினை விட்டுட்டா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஓகே, இந்த வந்து பார்த்தீங்கன்னா 66 to 69 3 வருஷம் பிரேக்கு. இந்த பிரேக் ஏன் வந்துச்சு அதுன்னு தெரியணும். ஓகே, பிரேக் எப்படி வந்துச்சு அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இண்டோ சைனா வார், சீனா வந்து 62 அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் மான்சூன் ஃபெயிலியர், பருவமழை வந்து போய்த்துரும், அது ஒரு பிரச்சனை. அப்புறம் 1965 திரும்ப பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணும். அடுத்து நேரு வேறு 1964 இறந்துருவார். ஓகேவா? நேரு இறந்துருவாரா? நேரு இறந்தோன்னே குல்சாரிலால் நந்தான்னு டெம்பரவரியாக பிரைம் மினிஸ்டராக போடுவாங்க ஒரு 13 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரியை போடுவாங்க. லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணுவார்னா தாஸ்கண்டுக்கு போயிட்டு அங்கே இறந்துருவார். இந்த மாதிரி பிரச்சனை நிறையா போகும். ரஷ்யா கிடையாது, உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தான் தாஸ்கண்டு. அங்கே வந்து ரஷ்ய அதிபர் வந்து லால் பகதூர் சாஸ்திரிக்கும் ஆயுப் கானுக்கும் சமரசம் பேச கூப்பிட்ருப்பார். அங்கே போயிட்டு அந்த நைட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்துருப்பார். அது மர்மமாக சொல்கிறாங்க, அது உடம்பு சரியில்லாமல் தான் இறந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சிருச்சு. அதோட அந்த இதன பிரச்சனையால் 66 to 69 காலகட்டம் பார்த்திங்கன்னா பிரேக் விட்டுருவாங்க. ஓகேவா? திரும்ப 69லேருந்து 5 இயர் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகி 69 to 74, 74 to 79 அப்படியே போகும். அது மாதிரி நிறைய இருக்குது. நான் 5 இயர் பிளான் பற்றி இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 3 ஆண்டுகள் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது 66 to 69. இல்லைன்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு கேட்பாங்க. முதல் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, இது ஒரு நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கிட்டு தான். ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு அப்படின்னா ஃப்ரான்ஸு. 1954 வந்து ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டினா என்னென்னு உங்களுக்கு தெரியும்.
ஜிஎஸ்டி வந்து ஒரு மறைமுக வரி. இது இந்தியாவில் வந்து ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வராங்க. அப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னால் என்ன வரி இருந்துச்சு இந்தியாவில்? வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு, மொத்த மதிப்பு கூட்டு வரி அப்படின்ட்டு. அதுலேயும் சில குறைகள் இருந்துச்சு. வேட்டுக்கு முன்னாடி என்ன வரி இருந்துச்சு? வேட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2007 ஃபஸ்ட்டு ஹரியானாவில் இது பண்ணியிருப்பாங்க. வேட்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு தெரியாது. அதுதான் விற்பனை வரி. ஓகே, விற்பனை வரி. விற்பனை வரியை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது யார்? ராஜாஜி. வெரி குட். விற்பனை வரியை எதனால் அவர் அறிமுகப்படுத்தினார்னா அது ஒரு கதை. 1937 பொது தேர்தல் முடியும். அந்த பொது தேர்தலில் நீதி கட்சி வந்து படுதோல்வி அடையும் 1937. காங்கிரஸ் வெற்றி பெற்று நம்ம தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து முதலமைச்சராக பதவிக்கு வருவார். வந்த உடனே அவர் ஒரு திட்டம் கொண்டு வருவார். அதுதான் வந்து கள்ளு கிடையாதுன்னா சொல்ல மதுவிலக்கு கொண்டு வருவார் ராஜாஜி. மதுவிலக்கு கொண்டு வரும்போது அரசுக்கு வந்து இழப்பு ஏற்படும். அதனால தான் விற்பனை வரியை ராஜாஜி அறிமுகப்படுத்துவார். அந்த விற்பனை வரி தான் உங்களுக்கு 2007 வரைக்கும் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே வரும். விற்பனை வரியில் என்ன ஒரு மைனஸ், என்ன ஒரு தப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, விற்பனை வரி வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அது வந்து வரி மீதான வரி விற்பனை வரியில் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். விற்பனை வரியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் பருத்தி இருக்குல்ல, பருத்தி வந்து நம்ம ஊர்லலாம் பருத்தி எடுப்பாங்க. லேடிஸ் வந்து செடியிலேருந்து பருத்தியை எடை போட்டு இங்கே போட்டுருவாங்க. இந்த பருத்தியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்ட்ரியில் போயிட்டு பருத்தி உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும், கொட்டையில் வந்து அந்த பஞ்சு வந்து அவ்வளோ இதாக ஒட்டியிருக்கும், குளூ ஸ்டிக் போட்டு ஒட்டின மாதிரி. பிச்சை எடுக்க முடியாது. அந்த கொட்டையிலேருந்து அந்த கொட்டை தனியாக இதை தனியாக பிச்சை எடுப்பாங்க பாருங்கள், சீடும் இந்த இதுவும். அதை தான் ஜின்னிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க, ஃபேக்ட்ரியில் பண்ணுவாங்க. ஜின்னிங் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து த்ரெட்டாக நூலாக ஃபேக்ட்ரியில் மாற்றுவாங்க. நூலாக எப்போ அது வந்து ரெடி ஆகுதோ அங்கே ஒரு வரி போட்டுருவாங்க விற்பனை வரியில். அதுக்கு ஒரு வரி போட்டுருவாங்களா நூலுக்கு. அந்த நூலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மில்லுக்கு அனுப்புவாங்க கிளாத்தாக ரெடி பண்ணுறதுக்கு. அது துணியாக ரெடி ஆகும்போது துணிக்கு ஒரு வரி போடுவாங்க. துணி வந்து என்ன ஆகுனா தச்சு ரெடிமேடு ட்ரெஸ்ஸாக அது மாதிரி போகும்ல, அங்கே போகும்போது ரெடிமேடு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வரி போடுவாங்க. ரெடிமேடு ட்ரெஸ்ஸு வந்து இங்கே நம்மளை மாதிரி வாங்குறதுக்கு போகிறாங்கள தீபாவளி பொங்கலுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு வரி போடுவாங்க. இப்படி தான் ஒரே பொருளுக்கு பல இடத்துல பார்க்குறவங்களாம் வரி போடுவான். அதுதான் வரி மீதான வரி. சரி, அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்துச்சு. அதுலேருந்து அதுலேருந்து ஒரு சில குறைகளை சரி பண்ணுச்சு, தவிர அதுவும் சரியான வரி கிடையாது. ஜிஎஸ்டி வந்து தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணுச்சு. ஓகேவா? அனைத்து மறைமுக வரிகளுக்கும் மாற்றாக வந்த ஒரே மறைமுக வரி தான் ஜிஎஸ்டி. ஓகேவா? அதனால் இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்தோன்னே சொன்னாங்க, அது ஜிஎஸ்டி வந்து வந்துச்சுன்னா விலைவாசியெல்லாம் குறையும் அப்படி இப்படின்னு அது வரும்போது சொன்னாங்க. எப்போ வந்துச்சுன்னு தெரியல, 1 ஜூலை 2017 தான் ஜிஎஸ்டி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1 ஜூலை 2017. அதனால தான் 1 ஜூலை வந்து ஜிஎஸ்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது 1954 ஃப்ரான்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ரொம்ப லேட்டாக 2017 கொண்டு வரோம் இப்படி ஒரு வரியை. ஓகேவா? ஜிஎஸ்டியில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வந்து சின்ன டாபிக் தான். நோக்கம் அப்படின்னா ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி ஜிஎஸ்டிக்கு. ஓகேவா? இது ஒன்று தெரியணும். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி, இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஜிஎஸ்டி ஸ்லாபு கேட்பாங்க, வரி விகிதம் கேட்பாங்க. 0%, 5%, 12%, 18%, 28%. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எப்படி இந்த இது போடுவாங்க? 0%ன்னு ஒன்று ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, வரி விகிதத்தில் கொண்டுட்டு வந்து வரி விதிக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலக்கே அழிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதுபானம், மின்சாரம், இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டியே கிடையாது. ஓகே, 0% அப்படிங்கும்போது சில அத்தியாவசிய உணவுப் பொருள் அதுக்கெல்லாம் 0%. அது இப்போ 5 போடுறாங்க நார்மலாக. அத்தியாவசிய பொருள்லாம் என்னன்னு தெரியல, அரிசி பருப்பு எண்ணெய் அதுக்கெல்லாம். அடுத்து 12% அப்படிங்கும்போது சில இதுக்கு போடுறாங்க. இப்போ தான் வந்து இந்த பாப்கார்னுக்கே ஒரு பிரச்சனையானுச்சு பார்த்தீங்களா? சோளம், இப்போ ரோட்டில் நான் வந்து என் சோளத்தை வயலில் விளையுது எடுத்துகிட்டு வந்து விற்கிறேன், எந்த வரியும் கிடையாது, நான் விற்றுட்டு காசை எடுத்துகிட்டு போயிடுவேன். அதே சோளத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு போயிட்டா ஒரு வரி, அந்த சோளமே பாப்கார்னாக மாறினா அதுக்கு டபுள் வரி. இப்படிலாம் வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணாங்களே, அது மாதிரி வரி வந்து பார்த்து விதிக்கிறாங்க. 28%ங்கிறது ஆடம்பர வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து சின் டேக்ஸுங்கிறது 28% எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் வைரம் வாங்குறீங்க, இல்லை பிளாட்டினம் வாங்குறீங்க, இல்லைனா ஒரு ஆடம்பர கார் வாங்குறீங்க, இல்லைனா பீடி சிகரெட்டு அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் 28%. இது ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி பற்றி வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கிள் 265 ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
சட்டம் இயற்றாமல் அரசு வரி விதிக்கவோ வசூலிக்கவோ கூடாது. சட்டம் இயற்றாமல் அரசு வந்து வரி விதிக்கவோ வசூலிக்கவோ கூடாது அப்படின்னு ஆர்டிகிள் 265 சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கு முன்னால் சில சட்டம் இயற்ற வேண்டி இருந்தது, சில சட்டங்களை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு ஜிஎஸ்டி. ஏன்னா அது சட்டம் இயற்றாமல் வந்து வரி விதிக்கவோ வசூலிக்க கூடாதுன்னு 265 சொன்னாங்களா. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட போது சில அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க. எந்தெந்த சரத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் அது நடத்தும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்து வேறு என்ன ஜிஎஸ்டிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் எத்தனை டைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகே, அதான் வந்து சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு 3ஆக பிரிப்பாங்க. ஜிஎஸ்டி தான் முன்னால் ஒரு எஸ் போடணும், ஒரு சி போடணும், ஒரு ஐ போடணும், அவ்வளோதான். ஜிஎஸ்டிக்கு முன்னால் சி போட்டால் சென்ட்ரு, எஸ் போட்டால் ஸ்டேட்டு, ஐ போட்டால் இன்ட்ரா ஸ்டேட்டு. புரியுதா? ஜிஎஸ்டி 3 டைப்பு, ஜிஎஸ்டின்னு 3 தடவை எழுதிக்கிட்டு சிஎஸ்ஐ போட்டுங்க. ஓகேவா? இப்போ சி அப்படின்னா மத்திய அரசு ஜிஎஸ்டி, எஸ்னா மாநில அரசு ஜிஎஸ்டி. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலே மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு பிரித்தே அவங்க காட்டிடுறாங்க. ஐ அப்படிங்கிறது என்னென்னா 2 மாநிலங்களுக்கு இடையே டிரான்சாக்ஷன் கூட்ஸ் போகும்போது அதுக்கு போடுறது. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போனால் அங்கே போடுறது. ஜிஎஸ்டி பற்றி இன்னும் நான் நிறையா சொல்கிறேன், ஏன்னா நிறையா ஒரே இது சொல்ல வேண்டாம். அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி இந்த அமைப்பெல்லாம் ஆண்டு கேட்பாங்க. ஓகேவா? பார்த்துங்க, இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டுனா 1969. இது சில விஷயத்தை நீங்கள் மக பண்ணீங்க. இந்த 1969 வந்து ஒரு முக்கியமான வருஷம். ஏதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது 1969 தமிழ்நாடு. ஓகே ஓகே இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்டது 1969. ஓகேவா? ஓகே, அது மாதிரி வந்து ஒரு பார்க்கும்போது மற்றதையும் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், எஜுகேஷன் கல்வி என்பது, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நுகர்வும் முதலீடும். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. கன்சியூம் வித் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க, ப்ரீகேஜி எல்கேஜி, அது வந்து 50,000 1 லட்சம் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தாமரை இன்டர்நேஷ்னலில் ப்ரீகேஜிக்கு 2 லட்சம் ஆகும். லோக்கலில் எங்கேயாவது படிக்க வச்சிங்கன்னா 40,000 30,000 ஃப்ரீயாகவும் படிக்க வைப்பாங்க. இந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து அவ்வளோ படிக்க வைக்கிறேன், இவ்வளோ படிக்க, இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான். இப்போ வந்து இங்கே எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னா ஃபாரினில் பசங்களை அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. எல்லாமே லட்சமாக செலவு பண்ணி, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். புரியுதாங்க? இதெல்லாம் முதலீடாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா எப்படியும் என் பொண்ணு சம்பாரிச்சிடும் அப்படின்னு தான். அதனால தான் வந்து கல்விங்கிறது ஒரு முதலீடு. புரியுதா அவங்களுக்கு பாயிண்ட்டு? கல்வியில் நீங்கள் வந்து இது செலவு பண்ணிட்டேன் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு. இது எப்போ முதலீடு கிடையாதுன்னா, அதுவும் ஒரு வருஷம் கேட்டாங்க. இதே எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. வந்து அது எப்படி கேட்டாங்கன்னா, தாய் வந்து குழந்தைக்கு பாலூட்டுவது பொருளாதார நடவடிக்கையில் வருமா வராதா? குரூப் 1ல் கேட்டாங்க. புரியுதா? இந்த உலகம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி பார்க்காது, அது வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும். ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது, இல்லைனா ஒரு தாய் குழந்தைக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்பது பொருளாதார நடவடிக்கையா இல்லையான்னு கேட்பாங்க. புரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், இது வந்து பொருளாதார நடவடிக்கை. காசுக்கு தான் நான் எடுப்பேன், சும்மா வந்து எடுக்க மாட்டேன். ஓகே, இப்போ அம்மா வந்து பிள்ளைக்கு வந்து பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா அது பொருளாதார நடவடிக்கைனா கிடையாது. ஓகே, பால் கொடுக்கறது பொருளாதார நடவடிக்கைனா கிடையாது. ஆனால் வேறு ஒருத்தவங்க பால் கொடுத்தாங்க, சரோகேசி மதர் அப்படின்னா அது வந்து பொருளாதார நடவடிக்கை. இப்போ புரியுதா எந்தெந்த நடவடிக்கை எப்படின்னு? இதை கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறது ஒரு நுகர்வு, ஒரு முதலீடு. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து எப்படி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதனால் இதை வந்து நீங்கள் அப்படியே படிச்சிக்க வேண்டியதான். இதை நீங்கள் படிக்கலை அப்படின்னா எக்கனாமிக்ஸில் எதையோ ஒன்றத்தை நீங்களே கற்பனை பண்ணி போட்டுக்கிட்டு அது கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போக வேண்டியதுதான். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி சில கொஸ்டின்லாம் எக்கனாமிக்ஸில் நம்ம டச் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, மறுசீரமைப்பு வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்ய உதவும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகே,
இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஐபிஆர்டினா என்னன்னு தெரியல, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது உலக வங்கியோட இன்னொரு பேர் தான் ஐபிஆர்டி. அதை ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அப்படின்னாலும் ஐபிஆர்டினாலும் உலக வங்கி தான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மறுசீரமைப்பு ஓகே அது இருக்குது, சரி செய்ய உதவி செய்யும் திட்டம்னு 1985 கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு திட்டத்தை பற்றி கேட்குறாங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது. சில கொஸ்டின் வந்து அப்படி தான் வரும். ஓகேவா? அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து குரூப் 1 குரூப் 2 கொஸ்டினாக இருக்கும். இது அதுலேருந்து எடுத்து அப்படியே கேட்டாங்க. அதனால் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உலக வங்கி மட்டும் பார்த்துங்க. உலக வங்கி ஐஎம்எஃப் வந்து எந்த மாநாட்டின்படி கொண்டு வரப்பட்டது, அது அடிக்கடி கேட்பாங்க. ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடு போட்டதுக்கப்புறம் தான் உலக வங்கின்னு ஒரு அமைப்பே வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது என்ன மாநாடுன்னு தெரியுமா? இருக்காது. ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் தான் உலக வங்கின்னு ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க. புரியல அப்படின்னா என்னென்னா சொல்கிறேன் பாருங்கள். பிரெட்டன் வுட்ஸ் மாநாடுன்னு ஒன்று போட்டு அந்த மாநாட்டில் தான் எப்பா ஒரு ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கே வங்கி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு ஒரு மாநாடு போட்டாங்க. அது எந்த மாநாடுன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாடுமே ஒரு வங்கியை வச்சுக்குங்க. உங்கள் நாட்டில் உள்ள எல்லா வங்கியும் அந்த வங்கி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் காலப்போக்கில் என்ன சொல்கிறாங்க, எப்பா உலகத்துக்கும் ஒரு வங்கி வேணும், உலக வங்கி, உலக நாடுகளுக்கெல்லாம் அது கடன் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த கான்செப்ட்டு. அதனால் இந்த இதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா? பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு படி உலக வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. நம்ம ரிசர்வ் பேங்க் எந்த இது படி தோற்றுவித்தாங்க? ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்களே 1926. தெரியாதா? சொல்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்கள். அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கூற்றும் நீங்கள் டைரெக்டாக மெமரி பண்ணிக்க வேண்டியதான். அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே 1949. பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு 9. ஓகே, அடுத்து பாருங்கள். பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு BRETTON. பிரெட்டன் இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவாங்க. BRETTON பிரெட்டன் வுட்ஸ் மாநாடுன்னு பேர் இதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது அப்படின்னு சொன்னது லயனல் ராபின்ஸ். ஏன்னா பொருளியல் நடவடிக்கை எல்லாமே பிளான் தான், சும்மா வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்குது. இது இப்படி செய்யணும், இதை செய்யணும்னு பிளான் பண்ணி தான் உட்காந்துருக்கோம். அதுதான் பொருளியல் நடவடிக்கை. ஓகேவா? படுத்து தூங்குறோம் அப்படின்னா அது பொருளியல் நடவடிக்கையில் வராது. ஓகே, அது மாதிரி உடல் நலம் சுகாதாரத்துக்கு சொல்லுவாங்க இதே கருத்தை. எப்படின்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஷாம்பு சோப்பு வாங்குறதெல்லாம் செலவுன்னு நினைப்பாங்க. செலவு கிடையாது, அது வந்து என்னது, முதலீடு. நீங்கள் இன்றைக்கி ஷாம்பு சோப்பு வாங்கலைன்னா நாளைக்கு வந்து சேர்த்து டாக்டர்கிட்ட போய் அதோட காசை கொடுத்துருவீங்க. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி சில செலவுகள்லாம் வந்து முதலீடு, உங்கள் உடல் நலத்துக்கு நீங்கள் செய்கிற முதலீடு, சுத்தமாக இருக்கிறதுக்கு பண்ணுற செலவெல்லாம். அது மாதிரி தான் இந்த கணக்கு. இதில் வந்து இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிங்க. லயனல் ராபின்ஸ் வந்து இப்படி சொல்கிறாரு. ஏன்னா பொருளியல் நடவடிக்கை எல்லாமே பிளான் பண்ணி தான் போகும். பொருளியல் இல்லாத நடவடிக்கையில் எந்த இதுவும் கிடையாது, பிளான்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, அடுத்து பாருங்கள். திரும்ப ரிசர்வ் பேங்க். இப்போ திரும்ப ரிசர்வ் பேங்க் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, தனது செயல்பாடுகளை எப்போது தொடங்கியதுன்னா 1935. இன்னும் தெளிவாக சொன்னால் 1 ஏப்ரல் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆக்ட் 1934 படி தொடங்கப்பட்டது. இன்னொன்று என்ன தெரியணும் அப்படின்னா, யாருடைய அந்த ஆராய்ச்சி கட்டுரை, அம்பேத்கர் வந்து 1923 ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ் அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன், ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தீர்வும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அம்பேத்கர் 1923. அந்த கட்டுரையை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்குங்க. இது 1935 எங்கே ஆரம்பித்தாங்கன்னா கொல்கத்தாவில் ஆரம்பித்தாங்க. ஓகே, கொல்கத்தாவில் ஆரம்பித்து 1937 மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. 1 ஜனவரி 1949 தேசியமயமாக்கிடுவாங்க. ஏன்னா இது ஆரம்பிக்கப்பட்ட போது வந்து ஒரு தனியார் நிறுவனம், இங்கிலாந்தோட ஷேர் தான் அதிகமாக இருந்துச்சு. வெறும் 5 கோடியை வச்சு ஆரம்பித்தாங்க. 5 கோடியை வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தனியார் நிறுவனம்.
1 ஜனவரி 1949 அந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. ஏன்னா ரிசர்வ் பேங்குங்கிறது யாருக்கு சொந்தமாக இருக்கணும்? கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கணும். ஓகேவா? இது மாதிரி இந்த பேசிக்காக உள்ளெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கவர்னர் சார் ஆஸ்போன் ஸ்மித், அது மாதிரி பேசிக்கான விஷயம் தெரியணும். இந்திய கவர்னர்னால் ஜிடி தேஷ்முக். இன்றைக்கி யாருன்னு கேட்டால் இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னர் யார்? சஞ்சய் மல்கோத்ரா. ஓகேவா? ஆர்பிஐ கவர்னராக இது வரைக்கும் எந்த பெண்ணுமே இருந்ததில்லை. ஓகே, அது மாதிரி சில பேசிக்கான விஷயத்தை வந்து ஆர்பிஐ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஓகே, இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான தொலைபேசி தொழில் எப்போது ஒன்றாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு பழைய கொஸ்டின். அதை ஃபஸ்ட் இதுலேருந்து உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னா என்னென்னு தெரியணும். நேரு வந்து இது மேலே தான் நம்பிக்கை வச்சுருந்தார். பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் அப்படிம்பாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னா அவர் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை தான் அதிகமாக நம்பினார். அதாவது 99% பொதுத்துறை நிறுவனம். தனியார் நிறுவனத்துக்கு உள்ள அளவுடே பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு தனியார் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டோம், உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால். அதுக்கு பயந்துக்கிட்டு ஃபுல்லாகவே பொதுத்துறை நிறுவனம். இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை அப்படின்னு டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியை சொல்லுவோம். ஓகேவா? பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அவர் நேருவோட ஃப்ரெண்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுத்துறை நிறுவனமாக நிறைய ஆரம்பிக்கிறாங்க. தனியார் நிறுவனமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே உள்டாவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து 90% ப்ரைவேட் செக்டர், 10% தான் பொதுத்துறை நிறுவனம். ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது ஒரு எஃபிஷியன்சியாக செயல்படலை. அதனால் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அதுதான் நல்லா தெரியும்ல. இப்போ ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்குது. ரெண்டுமே பஸ்ஸு தான். ரெண்டுலேயும் அவ்வளோ பேர் தான் உட்காரலாம். ஆனால் ப்ரைவேட் பஸ் மட்டும் டபுள் லாபத்தில் இயங்குது, கவர்மெண்ட் பஸ் மட்டும் நட்டத்தில் இயங்குது. அது எப்படி? அமௌண்ட்டு கம்மியாக தான் கூட அவன் வந்து பறப்பான், அப்படியே பறந்து பறந்து வேலை செய்வான் ப்ரைவேட்டு. கவர்மெண்ட் டிரைவருக்கு அவனோட சம்பளம் அதிகம். ஆனால் இவன் ஒரு இதாக ரிஸ்க் எடுக்காமல் ஓட்டுவாங்க. அதே மாதிரி தான் நிறுவனங்களும் செயல்பட்டது. அதனால தான் அந்த மாற்றமே வந்துருச்சு. ஓகே, வேறு என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஓகே, இதில் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இவ்வளோ போதும். சில கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கும், அது தேவையில்லை, அதை விட்டுருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு காரணி விலையில் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ ஜிடிபினா உங்களுக்கு தெரியும். ஜிடிபி பற்றி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதனை கொண்டு அளவிடப்படுதுன்னா ஜிடிபி. ஜிடிபினா என்னென்னா, ஒரு வருடத்தில் ஒரு நாட்டில் அந்த எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா, சரி அது அப்புறம் சொல்லுவோம். இல்லை, அங்காடி விலையில் ஜிடிபி மொத்த உள்நாட்டு ஜிடிபிக்கு வந்து காரணி விலையில் மொத்த உள்நாட்டு ஜிடிபி நிகர மறைமுக வரிகள் அப்படின்னு 12th புக்கில் இது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. இது இப்போ நான் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது சில விஷயம்லாம். ஏன்னா எக்கனாமிக்ஸுங்கிறது அதை மேஜராக எடுத்து படித்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும். அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுவாங்க. அதனால் சில விஷயத்தை வந்து நீங்கள் லைட்டாக பார்த்துங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? காரணி விலை, நிகர உள்நாட்டு உற்பத்தி, எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இது 12th புக்கில் இருக்குது. இது குரூப் 1 குரூப் 2 இதில் இதை எடுத்திருப்பாங்க போல இருக்குது. இதில் கொடுக்கப்பட்ட எல்லாமே சரி. நான் இது உங்களுக்கு அப்புறமா சொல்லிடுறேன். சில விஷயம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக ஏழைகள் உள்ள நாடு வந்து இந்தியா தான். 22 கோடி கிட்ட வந்து இந்தியாவில் ஏழைகள் இருக்காங்க. ஓகே, இந்த ஏழைகள்னு எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, புரியல, எப்படி சொல்லுங்க? ஓகே, உங்களுக்கு வந்து வறுமை கோடு அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க. பழைய இது வந்து ஒவ்வொரு வருமானத்தை பொறுத்து வறுமை கோடு. பேராசிரியர் டெண்டுல்கர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலோரியை வச்செல்லாம் வறுமை கோடு வந்து நிர்ணயித்தாங்க. இன்றைக்கெல்லாம் அது செட் ஆகாது. மெஷர்மெண்ட்டு வறுமை கோடுங்கிறது. வறுமை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உணவு, உடை, உறைவிடம், இது மூணுத்தையும் வந்து திருப்திகரமாக இருந்தால் அவங்க வறுமை கிடையாது. இல்லைன்னா வறுமை கோடு கீழே உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உணவு, உடை, உறைவிடத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்தியாவில் வந்து 22 கோடி அதிக ஏழைகள் உள்ள நாடாக இந்தியா இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை. இப்போ வந்து ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா முன்னேறாமல் இருக்க காரணம் வந்து வளங்கள் வந்து சுரண்டப்படுறது தான். ஆப்பிரிக்காவில் நிறைய வளங்கள் இருக்குது. ஆனால் அந்த வளங்கள்லாம் அதோட பலன் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகாது. அந்த ஸ்மக்லிங், அந்த இது சீப்பைரேட்ஸ் மாதிரி இருப்பாங்களா, அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க தங்கம், வைரத்தில். அதனால தான் முன்னேறல. வளங்கள் இருக்குது, அதை எடுத்து கவர்மெண்ட்டு பயன்படுத்த முடியலை. ஓகேவா? குறைந்த அளவு தலா வருமானம் வந்து குறையும். எப்படின்னா இப்போ இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா
தலா வருமானம் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் தலா வருமானத்தை கணக்கிட்டது யாருன்னு தெரியுமா? இந்தியாவில் முதலில் தலா வருமானத்தை கணக்கிட்டவர். ஒரு வருஷத்துக்கு ஒரு நபரோட வருமானம், ஆண்டு வருமானம் 20 ரூபா அவர் கணக்கிடும்போது 1868 தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபஸ்ட்டு இந்தியாவின் தலா வருமானத்தை கணக்கிட்டார். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு புக்கு எழுதுவார். அந்த புக்கில் தான் இதை சொல்லியிருப்பார், இந்தியர்களோட ஆண்டு வருமானம் 20 ரூபாய் அப்படின்ட்டு. ஓகே, இதுலேருந்து இந்தியாவோட தலா வருமானம் ரொம்ப கம்மியாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவோட வருமானம் அதிகம். புரியுதா உங்களுக்கு? ஜிடிபியில் 4வது இடத்துல இருக்குன்னா இந்தியாவோட வருமானம் அதிகம். ஏன் வந்து தலா வருமானம் மட்டும் குறையுது அப்படின்னா, நாட்டு மொத்த வருமானம் பை மக்கள் தொகை. மக்கள் தொகைங்கிறது இந்தியாவோட மக்கள் தொகை 142 கோடியை கீழே வைக்கும்போது மேலே வேல்யூ என்ன ஆயிரும்? புஷ்ஷுன்னு சின்னதாக போயிடும். இப்போ வந்து உலகத்திலே உலகத்திலே வந்து ஜிடிபியில் தலா வருமானத்தில் டாப்பில் இருக்க நாடு வந்து லக்சம்பர்க்னு ஒரு நாடு. அமெரிக்காவோட அதிகம் தலா வருமானம். ஏன்னா வந்து பணக்கார நாடு, மக்கள் தொகை வந்து சில 1000 தான். புரியுது அவங்களுக்கு? இந்தியாவில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் கீழே 140 கோடியால் வகுக்கும்போது தலா வருமானம் சைன்னு கீழே வந்துடுது. ஓகேவா? அதுதான் தலா வருமானம். அடுத்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலே வறுமை வந்து தானாகவே இருக்கும். உங்களுக்கு தெரியும், இதுதான் சொல்கிறாங்க வறுமை ஏற்பட காரணம் அப்படின்னு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஓகேவா? பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. நான் ஒன்று இதாகலை. மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்ட காலம். இது வந்து இப்போ இது தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, இது வந்து மன்மோகன் சிங் பீரியடில் கொண்டு வந்தது. இப்போ எதை கேட்குறாங்கன்னா, பிஎம்எஃபிஒய்னு ஒன்று இருந்துச்சுல்ல, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. எப்போ கொண்டு வந்தாங்க? 16 பிப்ரவரி 2016 கொண்டு வந்திருப்பான். 18 பிப்ரவரி 2016 தான் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கொண்டுட்டு வந்தாங்க. அதை கேட்குறாங்க. இது பழசெல்லாம் தேவையில்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 18 பிப்ரவரி 2016 கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. பயிர் காப்பீடு திட்டம்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு? ஓகே, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இது வந்து இது அதுக்கு முன்னாடி வந்தது. பழசெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இது ஒன்று தெரிஞ்சிருக்கணுமா அவங்களுக்கு? ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா என்னென்னா, மொத்தம் ஜிஎஸ்டி கவுன்சில் மொத்த உறுப்பினர் எத்தனை பேர்னு தெரியுமா? ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர் யாருன்னு சொல்லிட்டாங்க. யார்? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர். மொத்த உறுப்பினர் வந்து எவ்வளோன்னு 33 பேர். 33 பேர் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, 28 மாநில நிதியமைச்சர்கள், 3 யூனியன் பிரதேச நிதியமைச்சர்கள், 2 வந்து மத்திய அமைச்சர்கள். மொத்தம் இது என்ன, ஜிஎஸ்டி கவுன்சில் மொத்த உறுப்பினர் 33 பேர். 33 பேர் என்னென்னா 28 ஸ்டேட்டுக்கு 28 நிதியமைச்சர்கள், மாநில நிதியமைச்சர்கள் 28 பேர், 3 யூனியன் பிரதேசத்துக்கு 3 பேர். ஓகே, எந்த 3னா நான் சொல்கிறேன் திரும்ப. 2 வந்து மத்திய அரசு, மத்திய அரசுலேருந்து நிர்மலா சீதாராமனும் அவங்களுக்கு இணை அமைச்சர்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்களா, அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. இப்போ 33 பேர் ஜிஎஸ்டி கவுன்சில். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை என்னென்னா, பேக் ஓகே. கொசு ஜிஎஸ்டி கவுன்சிலோட பணி என்னன்னு தெரியணும். ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து தேவைப்படும் போது இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டம் போட்டு இந்த வரி விகிதத்தை வந்து குறைக்கலாமா இல்லை கூட்டலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. கொசுதான் புரியுதா? ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை என்னென்னா, ஜிஎஸ்டி வரி விகிதங்களை கூட்டுவது அல்லது குறைப்பது தொடர்பாக மீட்டிங் போட்டு செய்யலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரிசிக்கு வந்து 12 இருக்குது, தேர்தல் வருது, இப்போ ஒரு 5 குறைச்சிருவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அழகாக கூட்டம் போட்டு அரிசி வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, நம்ம 5% குறைச்சிருவோன்னு போட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஜிஎஸ்டி கவுன்சில் இதுதான், வேறு எதுவும் இதில் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 1982 வேளாண் மறுநிதி வளர்ச்சி கழகம்னு இருந்துச்சு. அதை வந்து நபார்டோட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1982. எந்த கமிட்டியின் பேரில் நபார்டு வங்கி கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சிவராமன் கமிட்டி. ரெண்டுமே முக்கியம் பார்த்துங்க.
ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா நபார்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியணும் பேசிக்காகவே, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்து என்ன தெரியும்னா எந்த வருடம் நபார்டு வங்கி கொண்டு வரப்பட்டது 1982. எந்த கமிட்டி பரிந்துரையின் பேரில், சிவராமன் கமிட்டி பரிந்துரையின் பேரில் நபார்டு வங்கி கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? இந்த வேளாண் மறுநிதி வளர்ச்சி கழகம்னு இருந்துச்சு, அதை நபார்டோட மெர்ஜி பண்ணிட்டாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு பேங்க் வந்துருச்சு, ஏன் இதுன்னு சொல்லிவிட்டு அதோட மெர்ஜி பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துங்க. இந்த ஆர்ஆர்பியெல்லாம் ரொம்ப முக்கியம். வட்டார வளர்ச்சி வங்கிம்பாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க். 1975 வட்டார வளர்ச்சி வங்கிகள் கொண்டு வந்தாங்க. பாண்டியன் வங்கி, பல்லவன் வங்கின்னு அது ரெண்டையும் மெர்ஜி பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு கிராம வங்கினே மாற்றிட்டாங்க. பார்த்துக்குங்க. பாண்டியன் வங்கி, பல்லவன் வங்கி ஒருங்கிணைக்கப்பட்டு எந்த பெயரில் அழைக்கப்படுதுன்னா தமிழ்நாடு கிராம வங்கினே சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்துக்க 1975 கொண்டு வந்தது. ஸ்டேட் பேங்க் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸ்டேட் பேங்க் வந்து எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1955. ஸ்டேட் பேங்க் வந்து அதோட ஸ்டேட் பேங்க் கதை என்னென்னா அதையும் சொல்லிடுறேன், என்ன நம்ம பாடம் தான். ஸ்டேட் பேங்க் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது 1955. ஸ்டேட் பேங்க் எப்படி வந்துச்சு அப்படின்னா பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே பேங்க்கு, கல்கத்தா பேங்க், சென்னை பேங்க்னு இருந்துச்சு. இது மூணையும் 1923 மெர்ஜி பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எஸ்பிஐன்னு மாறி இன்றைக்கி உலகத்துலேயே அதிக பிரான்ச் உள்ள பேங்காக எஸ்பிஐ இருக்குது. புரியுதா? அது மாதிரி பேசிக்காக விஷயம் பாருங்கள். அடுத்து சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்பாங்க. அது எது வேணாலும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, முத்ரா, ஐசிஐசிஐ, ஐஎஃப்எஸ்ஐ, அடுத்து வந்து நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், இது மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடு ஏதோ ஒரு ஃபுல் ஃபார்ம் இல்லை அதில் ஒரு வார்த்தையை வச்சு கேட்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் பார்த்துங்க. சிட்பினா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா? டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்கள். என்ன கேட்குறாங்கன்னா, பின் வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரி விகித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. வரியை பற்றி கேட்குறாங்க. இதுக்கு பேசிக்காக வரிகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வரிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குடிமகன் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பணம். சொல்லுவாங்களா, நான் வரி கட்டினேன் அதனால் கேட்குறேன், அப்படிலாம் கிடையாது. குடிமகன் அரசுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி செலுத்த வேண்டிய கட்டாய பணம் தான் வரி. இந்த வரி வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. வரி வாங்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாது. திருவள்ளுவரே சொல்லியிருப்பார், வேலோடு நின்றான் இது வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அந்த குறளுக்கு அப்படின்னா, ஒரு மன்னன் வந்து கட்டாயப்படுத்தி மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது நடு ராத்திரியில் வேலை வச்சுக்கிட்டு வழிப்பறி செய்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அதுலேருந்து என்னென்னா, மன்னன் வரி விதிக்கலாம், அதிகாரம் இருக்குது, ஆனால் மக்களின் மனநிலை அறிந்து வரி விதிக்கணும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா முகமது பின் துக்ளக். ஓகே, அவர் என்ன பண்ணுவார்னா, ஆல்ரெடி வரி வந்து விவசாயிகள் நல்லா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. தோவாப் அப்படிங்கிற பகுதியில் 50% 60% வரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் ஏற்றுவார் இன்னும் அதிகமாக. எல்லாம் விவசாயம் பண்ணாமல் விட்டுட்டு ஓடிடுவாங்க காட்டுக்குள்ளே. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லி விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி தக்காவிங்கிற விவசாய கடன்லாம் கொடுப்பார். புரியுது அவங்களுக்கு? அதனால் வரி வந்து பார்த்து டைமுக்கு வரியை விதிக்கணும். ஓகே, இப்போ கூட இந்த கரண்ட் பில் ஏற்றுவாங்க, இல்லை சொத்து வரி, வீட்டு வரி ஏற்றும்போது டைம் பார்த்து டக்குன்னு ஒரு பெர்சன்டேஜை ஏற்றி விடுவாங்க. ஓகேவா? இப்போ வரியை பற்றி கேட்குறாங்க. இது மாதிரி வரிக்கு வந்து நிறைய இது இருக்குது. வரி வந்து எப்படி விதிக்கணும் மக்களுக்கு அப்படின்னு. வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக இருந்த வரி இருந்தால் ஒரு அரசாங்கமே ரன் ஆகிறதுக்கு காரணமே வரிகள் தான். அந்த காலத்துலேருந்து, அந்த காலத்தில் மன்னன் வரி வாங்கினா என்ன பண்ணுவான்னா, அந்த காலத்தில் இருந்தது காவல் அரசு. காவல் அரசு அப்படின்னா என்னென்னா, நாட்டோட எல்லையை பாதுகாத்து வச்சுக்கிறது. இவ்வளோ தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா நவீன அரசு, நல அரசு. இன்றைக்கி வந்து வெல்ஃபேர் கவர்மெண்ட். என்ன வேணாலும் கவர்மெண்ட்கிட்ட கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். புரியுதா? அப்போ வந்து இன்றைக்கி அதிக வரிகள் தேவைப்படும்.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி வரி விதிக்கிறாங்க. அதனால் இது வந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும். கண்டிப்பாக வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்கிறது. கண்டிப்பாக வரி வாங்கினா தான் பொருளாதாரம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா வரியிலேருந்து கடனுக்கு வட்டியும் கட்டுவாங்க, செலவும் பண்ணுவாங்க. நம்ம புக்கிலேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த பட்ஜெட்டில் சொல்லுவாங்க, மொத்த செலவை நாட்டோட மொத்த செலவு ட்ரில்லியனில் பில்லியனில் இருந்தாலும் ₹1 மாற்றிடுவாங்க. அதான் 100 காசுக்கு மாற்றி அது வந்து வருமானம் வந்து எத்தனை காசு, ஜிஎஸ்டி 19 காசு, சுங்கவரி 21 காசு அப்படின்னு ஒரு சார்ட்டே இருக்குது. சொல்லிவிட்டு அடுத்து வந்து செலவையும் ₹1 மாற்றி நம்ம என்னென்ன செலவு பண்ணணும்னு காட்டுவாங்க. ஓகே, அதனால் வரி பற்றி பார்த்துங்க. நான் அடுத்து நிறைய சொல்கிறேன் வரியை பற்றி. வணிகவாதத்தினரின் அடிப்படை கூற்றுப்படி டேஷ் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகவாதம், இயற்கைவாதம் அப்படின்னு இந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் நிறைய கான்செப்ட்லாம் வருது. ஏன்னா 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி வருது. தொழில் புரட்சி வரும்போது அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாடுன்னு இருந்தால் நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணி வல்லரசு ஆகணும் அப்படி இப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க. அதான் இப்போ வணிகவாதம் அப்படிங்கிறது ஃபுல்லி பிஸ்னஸ் மைண்டு தான். என்ன சொல்கிறாங்க, தொழில் பண்ணணும், உற்பத்தி, தொழில் உற்பத்தி இதே தான் பண்ணணும் அப்படின்னு வணிகவாதம் சொன்னாங்க. அப்போ தான் ஃப்ரான்ஸில் வந்து இயற்கைவாத கோட்பாடுன்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது. தொழில் உற்பத்தி மட்டும் எப்படி பண்ண முடியும், இயற்கைன்னு ஒன்று இருக்குது, இயற்கை வளம்னு இருக்குது, அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். வணிகவாதத்தினர் கூற்று வந்து தொழில் மற்றும் உற்பத்தி அவ்வளோதான் அவங்களோட இதாகவே இருந்துச்சு. அதை தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்னா என்ன, டிஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியணும், ஸ்டாக்லேஷன்னா என்னன்னு தெரியும். மாதிரி 3 இருக்குது. ஓகே, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம், டிஃப்ளேஷன்னா பணவாட்டம். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற ரிமோட் வந்து ஆர்பிஐட்ட இருக்குது. பணவீக்கம்னா என்னென்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்களேன். பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ தீபாவளி ஒரு 10 நாள் இருக்குது. தீபாவளி ஒரு 10 நாள் இருக்குது. அந்த நேரத்தில் நடக்கிற செயல்பாடுகள் தான் பணவீக்கம். மணி வந்து ஸ்பீடாக சர்க்குலேட் ஆகும். இங்கேருந்து வரும், அங்கேருந்து இது வாங்குவான், போனஸ் வாங்குவான், இங்கே செலவு பண்ணுவான், அங்கே பண்ணுவோம், இது பண்ணும். புரியுதா? தீபாவளி 10 நாள் அது வந்து அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக இருந்தால் நல்லதா? நாடே அழிஞ்சிரும். புரியுதா? அந்த கொஞ்ச நேரத்துக்கு எதாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுதான் பணவாட்ட காலம்னா என்ன தெரியுமா? இப்போ இருக்கிறது கொஞ்சம் பணவாட்ட காலம். மக்கள் மத்தியில் பெருசாக பணம் இருக்காது. அவன் அப்படியே கொஞ்சம் அமைதியாக லோனுக்குன்னு வாங்காமல் தொழில் செய்யாமல் அமைதியாக இருப்பாங்க. அது வந்து பணவாட்டம். இதுதான் இன்ஃப்ளேஷன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து பணவீக்க காலத்தில் வந்து அதிகரிச்சிடும். அப்படின்னா என்னென்னா, மக்கள்கிட்ட அதிக பணம் இருக்கிறதும் ஆபத்து, பணம் இல்லாமல் இருக்கிறதும் ஆபத்து. பணம் அதிகமாக இருந்தால் சைலண்டாக சென்ட்ரல் பேங்கு, ரிசர்வ் பேங்க் அங்கே இருந்துக்கிட்டு ஒரே ஒரு சின்ன வேலை தான் செய்யும். அது என்ன வேலை அப்படின்னா, இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு 2 விஷயம் இருக்குது. ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம் அப்படிம்பாங்க. ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா, 2 விஷயம். இப்போ நான் வந்து ஆர்பிஐ மைய வங்கி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கு, இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு பேங்க்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை என்கிட்ட முதலீடாக வச்சுட்டு நீங்கள் வந்து பேங்க் ஆரம்பிப்பீங்க. அந்த குறிப்பிட்ட தொகைக்கு நான் வந்து வட்டி வந்து நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஆனால் உங்ககிட்டேருந்து நான் பணம் வாங்குவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அதுக்கும் வட்டியை நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஆனால் உங்கள் காசு என்கிட்ட வரும்போது வட்டியை நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் அப்படி கிடையாது, அதையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மக்கள் மத்தியில் அதிக பணம் வந்து புழங்குனுச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுத்த பணத்துக்கான வட்டி இருக்குது பாருங்கள், அது அதிகப்படுத்திடுவேன். உங்களை வட்டி அதிகப்படுத்தும் போது நீங்கள் சைலண்டாக என்ன பண்ணுவீங்கன்னா, கஸ்டமருக்கு லோன் கொடுக்குறீங்களா அதோட இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்துவீங்க. அப்போ வந்து பணம் அந்த மக்கள்கிட்ட சர்க்குலேட் ஆகிற மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருமா. சொல்லும்போது ஒன்றும் புரியாது. ஆனால் இதை வச்சு தான் ஆர்பிஐ இது வரைக்கும் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வருது. பொருளாதார இது வரைக்கும் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், ஃபினான்ஸ் எமர்ஜென்சி வந்ததே கிடையாது. ஓகே, ஏன்னா ஆர்பிஐ வந்து இப்படி தான் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. ஓகே, இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுது மறைமுகமாக. இது வெளியில் பார்க்குற நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஆர்பிஐ இப்படிலாம் பண்ணுதா அப்படின்னு. இதை வந்து இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டல் மயம், அதனால் ஈஸியாக தெரிஞ்சிருது பண வீக்கம் இருக்கா, பண வாட்டம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஆர்பிஐ வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். பண வீக்க காலத்தில் வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை வந்து அதிகரிச்சிடும். அந்த பேங்க் வந்து இங்கே கொடுக்குற ரொக்க இருப்பு வீதத்தை இன்னும் 100 கோடி கொடு அப்படின்னா பேங்க்கு இருக்கிற 100 கோடியை கொடுத்துட்டு லோனெல்லாம் நிறுத்திட்டு விட்டுரும். அதனால தான் பேங்க் சில நேரத்தில் கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க, சில நேரத்தில் நீங்கள் போய் காலில் விழுந்தாலும் லோன் தர மாட்டாங்க.
புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இந்த ஒரு இதுதான். இன்னும் உங்களுக்கு போக திரும்ப திரும்ப சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு பொறுத்துக, ஃபேமஸான பொறுத்துக. வந்து கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது மறைமுக முறை, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது நேரடி முறை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும். இப்போ தான் சொன்னேன், பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் வந்து குறைக்கப்படும். ஓகேவா? நான் அடுத்து ஆர்பிஐ நடத்தும்போது இதெல்லாம் சொல்லுவேன். இது அடிக்கடி கேட்குற ஒரு பொறுத்துக. இதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துங்க. இது இங்கே தான் இருக்கும். இது ஒரு பழைய மேட்சிட்டு தான், ஆனால் வந்து முக்கியம். இந்த கூட்ஸ் இருக்குல்ல, பண்டங்கள், அதை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அடிப்படை பண்டங்களில் வந்து சிமெண்ட்டு. இப்போ நீங்கள் இந்த இது ஆன்சரே பார்க்காம யோசிச்சிங்கன்னா கொஞ்சம், ஏன் அடிப்படை பண்டங்களில் வந்து சிமெண்ட்டை வச்சுருக்காங்க தெரியல. நான் இப்போ தான் சொன்னேன்ல, அடிப்படை வசதினா உணவு, உடை, உறைவிடம். கான்செப்ட் எப்படி வருது பார்த்தீங்களா? அப்போ வந்து சிமெண்ட் வந்து அடிப்படை பண்டம். மூலதன பண்டம் அப்படின்னா எது? இயந்திரங்கள். ஏன்னா இயந்திரம் வந்து எல்லாமே மூலதனம் தான். இப்போ மெஷினரிஸ் எல்லாம் வாங்கினா, இப்போ ஒரு ஜெராக்ஸ் மிஷினே வாங்கினீங்கன்னா அது வந்து என்னது? மூலதனம், சம்பாரித்து கொடுக்கறதுக்காக வாங்குகிறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வு பண்டம், மகிழ்வுந்து. இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து என்னது? இந்த செலவு தான் வைக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு வந்து கார் வாங்கினீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா? கிடைக்காது. அது வந்து சுற்றி செலவு தான் வைக்கும். ஓகேவா? அதுதான் இது. அடுத்து வந்து வந்துச்சு இடைநிலை பண்டம் அப்படிங்கிறத ஃப்ளைவுட்டை வந்து இடைநிலை பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பழைய இது, ஆனால் அடிக்கடி இந்த இதை கேட்குறாங்க. இது ஒரு சூப்பரான கூற்று. இதை வந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் புக்கில் கிடையாது, இதெல்லாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்து கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அனைத்து பாடப்பிரிவுகளிலும் ஒரு கண்டுபிடிப்பு. எந்திரவியலில் வந்து சக்கரம், அறிவியலில் வந்து தீ, அரசியலில் வாக்கு சீட்டு இருப்பது போல் பொருளியலில், சமுதாய வாழ்க்கையில், வாணிபத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு அப்படின்னு வந்து கிரௌத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து பணம் பற்றி இன்னும் சொல்லியிருக்காங்க. பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். அது யார் சொன்னது? பணம் எதையெல்லாம் செய்கிறதோ அதுவே பணம். பேராசிரியர் வாக்கர் சொல்லியிருப்பார். பணம் என்பது ஒரு மதிப்பீடு மற்றும் இடையீட்டு கருவி, மதிப்பின் அளவுகோல் அப்படின்னு பணத்துக்கு நிறையா டெஃபனிஷன் இருக்குது. பணத்தோட கதையை வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த உலகத்தில் வந்து நாகரிகம் எல்லாம் வளர்ந்துச்சு, ஆனால் பணம்னு ஒன்று கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா பண்டமாற்று முறை தான். 7000-8000 வருஷம் பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை வந்து எப்படி வந்து வழக்கொழிந்து போனது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிளினியே ஒரு வரலாற்று ஆசிரியர் பிளினி சொல்லியிருப்பார், எங்கள் நாட்டு செல்வ வளம் இந்தியாவிலேருந்து இந்த மிளகு வாங்கியதிலே அழிந்தது அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பார். அதாவது தங்கத்தை கொடுத்துட்டு நாங்கள் மிளகை வாங்கி சாப்பிடணுமா? அதுவும் விருப்பம். இப்போ ஒரு பொருளுக்கு இந்த பொருளுக்கு என்ன வேல்யூன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல. இப்போ என்கிட்ட இருக்க பொருள் உங்களுக்கு தேவைன்னா தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு வாங்குவீங்க. மதிப்பு வேறுபடும்ல. இதெல்லாம் எப்படியோ அந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்டமாற்று முறையே நடந்திருக்கு. புரியுது அவங்களுக்கு? எடைக்கு எடை பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். அவனுக்கு வந்து மிளகு அவ்வளோ தேவைப்பட்டிருக்கு, அதனால் இப்போ இது கொடுத்துட்டு வாங்கினான். மிளகு தேவைப்படல ஒரு காலத்தில், அவனுக்கு மிளகாலாம் வந்துருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் மிளகா செடியெல்லாம் இல்லை. திரும்ப அந்த செடியெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. காலப்போக்கில் மாற்றம் நடக்கல அவங்களுக்கு. புரியுதா? இப்போ இனிப்புக்கு அப்படின்னா ஏதோ ஒரு செடி இருந்திருக்கு. கரும்பு வந்தோன்னா அந்த செடி கரும்பு முன்னாடி போட்டி போட முடியுமா? ஒரு காலகட்டத்தில் அவன் இப்படி தான் பண்டமாற்று முறை வந்து கட்டாயிருச்சு. பண்டமாற்று முறை கட்டாகும்போது வெப்பன்ஸு, விலங்குகளோட தோல் இதெல்லாம் வந்து காசாக பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப காலம் வந்து பணமாக பயன்படுத்தப்பட்டது வந்து உப்பு தான். உப்பு தான். சால்ட்டுங்கிற வார்த்தையிலேருந்து தான் சேலரிங்கிற வார்த்தையே வந்துச்சான். சம்பளம் இன்றைக்கி வாங்குறாலும் நம்ம இது வந்து எதுலேருந்து வந்துச்சான்? சால்ட்டுலேருந்து வந்துச்சான். உப்பு வந்து ரொம்ப காலம் பணமாக வந்தது. அப்புறம் தங்கம் வந்துச்சு. தங்கத்தை வந்து வச்சு பணமாக பயன்படுத்தினாங்க. இப்படி தான் வந்துச்சு. நவீன நாணய முறையின் தந்தைன்னு ஷெர்ஷா சூரிய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்த முகல்ஸாக இருக்கட்டும், ஆங்கிலேயர்கள், இப்படியே நாணய முறை வந்து பல மாற்றங்கள் அடைஞ்சி. சுதந்திரத்துக்கு அப்புறமும் நம்ம வந்து இந்த தசம இது 1 அணா 2 அணாலாம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த பணம் வந்துச்சு. இப்படி வந்து பல தலைமுறைகளை கடந்து இன்றைக்கி பணம் வந்து ஒரு இதாக நிற்கிது. ஓகேவா? பணம் இப்போ நம்ம இதிலே கேட்பாங்க, காந்தியின் உருவம் பொறித்த ரூபாய் நோட்டுகள் எந்த ஆண்டிலிருந்து புழக்கத்தில் இருக்கிறது? காந்தியோட படம் போட்ட நோட்டு இருக்குல்ல இன்றைக்கி, அது எந்த வருஷத்துலேருந்து கொண்டு வந்தாங்க? இது மாதிரி இது எல்லாமே முக்கியமான கண்டுபிடிப்பு. பாருங்கள், எந்திரவியலில் சக்கரம். காந்தியின் உருவம் பொறுத்த ரூபாய் நோட்டுகள் வந்து 1969 வெளியிடப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது காந்தியோட 100ஆண்டு விழா. காந்தி பிறந்தது 1869 அக்டோபர் 2ஆம் தேதி.
நூற்றாண்டு விழாலேருந்து. அப்போ காந்திக்கு முன்னாடி நம்ம ரூபாய் நோட்டில் என்ன படம் இருந்துச்சுன்னா அசோக ஸ்தம்பம் இருந்துச்சு. சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேசில் அசோகர் வச்சு அசோக ஸ்தம்பம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன படம் இருந்துச்சுன்னா 5ஆம் சார்ஜ் அவர் மன்னரோட படம் வந்து இருந்துச்சு. இது மாதிரி உங்கள் பணத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான விஷயம். ஓகேவா? இந்த சக்கரம் கண்டுபிடிப்பே பயங்கர ஃபேமஸுங்க. ஏன்னா சக்கரம் கண்டுபிடித்தது தான் போக்குவரத்தை வந்து எளிமைப்படுத்தியது. இதை ஒரு வருஷம் கேட்டாங்க, மனிதனின் எந்த கண்டுபிடிப்பு போக்குவரத்தை வந்து எளிமைப்படுத்தியதுன்னா சக்கரம் கண்டுபிடிச்சது. தீ, அரசியலில் வாக்கு சீட்டு, இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து வந்து கலோரி அளவுகள். இது வந்து தேவையில்லை, அதான் சொன்னல, கலோரியெல்லாம் மெஷர் பண்ணி, கலோரிங்கிறது வெப்பத்திற்கான அலகு. ஒவ்வொரு உணவுப் பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த கலோரி மதிப்பெல்லாம் பிஸ்கட் பாக்கெட்லேயே எழுதியிருக்கும், இது சாப்பிட்டா இவ்வளோ, அதை மெஷர் பண்ணி அளந்தாங்க. இன்றைக்கெல்லாம் அட்வான்ஸாக போயிட்டாங்க. அதனால் பழைய கலோரி இந்த இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நகர்பகுதியில் இருந்தால் இவ்வளோ கலோரி, கிராம பகுதியில் இருந்தால் இவ்வளோ கலோரி, அதெல்லாம் கிடையாது. சோம்பேறி வந்து எங்கே இருந்தாலும் திண்ணையில் தான் படுத்து தூங்குவான். இப்போ வந்து ஒருத்தன் வில்லேஜில் இருக்கனால வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், டவுனில் இருக்க வேலை செய்கிறவங்களாம் கிடையாது. புரியுதில்ல உங்களுக்கு? அந்த இதெல்லாம் பழைய கான்செப்ட். அதனால் இந்த கலோரி சிஸ்டம்லாம் இன்றைக்கி எடுபடாது. இப்போ வந்து வறுமை குறியீட்டை வெளியிடும் அமைப்பு அப்படின்னு இப்போ தற்போது எதுன்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக். அது மட்டும் பார்த்துங்க. இப்போ இந்தியாவில் தற்போது வறுமை குறியீட்டை வெளியிடும் அமைப்புனா நிதி ஆயோக் வந்து வறுமை குறியீட்டை வெளியிடுது. அதுக்கு வந்து பெர்செப்ஷன் நிறையா வச்சுருக்காங்க. அப்போ மாதிரி சாப்பாடு சாப்பிட்லன்னு தான் வறுமைன்னு கிடையாது. வறுமைக்கே இப்போ நிறையா டெஃபினிஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அது பார்ப்போம், அது வேண்டாம். பாலின வளர்ச்சி குழு ஜிடிபி மனித வள குழு கொண்டு ஆண் பெண்ணுக்கு ஏற்றத்தாழ்வுகள் அளவீடுகள், இதெல்லாம் வேண்டாமா? திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. ஓகே, திட்டமிடல் இருக்கணும் அப்படின்னா அந்த நாடு வந்து ஸ்திரத்தன்மையான ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். ஓகே, இது வந்து இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவை எப்பப்பெல்லாம் அட்டாக் பண்ணுச்சோ அப்போ எல்லாமே இந்தியாவில் வந்து ஸ்டடியான ஆட்சி இல்லை. இது மைனாரிட்டி கவர்மெண்ட்பாங்களா, கொஞ்சம் அப்படி தடுமாறும்ல மத்தியில் வந்து, அது மாதிரி நேரத்தில் தான் அட்டாக் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு குட் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி, ஒரு நிரந்தர ஆட்சி ஒரு நாட்டில் நடக்கலை அப்படின்னா எதிரிகள் கூட அட்டாக் பண்ணுவாங்க. அதை தான் வந்து இவர் கருத்தாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சி வந்து அவசியமாகிறது அப்படின்னு. இல்லைனா நீங்கள் எந்த பிளானுமே பண்ண முடியாது. இந்த 5 ஆண்டு திட்டங்களில் பிரேக் விழுந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். புரியுதா? ஃபஸ்ட்டு 3வது பிரேக், 3வது திட்டத்துக்கு அப்புறம் பிரேக்கு, 5க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் எல்லாமே இந்த பிரச்சனையால் வந்தது தான். அடுத்து 10th 5-year பிளான் வந்து 10வது 5ஆண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்க வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதுதான் உங்களுக்கு தெரியல. முதல் 5ஆண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமைனா வேளாண்மைக்கு, 2வது 5ஆண்டு திட்டம் வந்து தொழில்துறைக்கு, 3எல்லாம் இது வரைக்கும் கேட்கல, 5 9 கேட்பாங்க சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, 10 வந்து மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல், அது சிலது மட்டும் நோக்கம் கேட்பாங்க. ஓகேவா? 4வது 5ஆண்டு திட்டத்துக்கு வந்து வறுமையை ஒழிப்போம், கரிபி ஹட்டாவை கொண்டு வந்தாங்க. அது ஒரு பேசிக்கான சில விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த 10வது 5ஆண்டு திட்ட காலம் 2002லேருந்து 2007, அப்போ தான் வந்து ஏபிஜே நம்ம பிரசிடெண்ட்டாக இருந்த 5 வருஷம், 2002 to 2007. இந்த கேட்டாங்க பாருங்க, IMF இந்த பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டின்படி தோற்றுவிக்கப்பட்டது. அது கொஸ்டின் ரிப்பீட்டர் ஆகிடும். ஏன்னா இதில் நிறைய கொஸ்டின் இருக்கனால நம்ம சொல்கிற விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு ஒன்று இருக்குது, HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதை உருவாக்குனது யாருன்னா பாகிஸ்தானோட பொருளியல் வல்லுநர் மெஹபூப் உல் ஹக் 1990 உருவாக்குறாரு. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதை தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணி HDI வந்து மெஷர் பண்ணுறாங்க. மனித வளர்ச்சி குறியீடுனா இதில் நிறைய கிரிட்டிசிசமும் இருக்குது. 3 விஷயத்தை தான் பார்க்குறாங்க: உடல்நலம், சுகாதாரம், கல்வி, தலா வருமானம். இதை 3 மட்டும் பார்க்குறாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லைன்னு நம்ம இந்தியா கூட குறை சொல்கிறாங்க ஐக்கிய நாடுகளாகவே. ஏன்னா இந்தியாவோட ரேங்க் எப்பயுமே பின்னால் 130க்கு மேலே இருக்கிறனால இந்தியா குறை சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்கேல் அப்படிங்கும்போது அப்படி தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து இதான் இந்த இது பார்த்துங்க, மெஹபூப் உல் ஹக் இந்த வருஷம் மட்டும் பார்த்துங்க. யுனிசெஃப் அதோட ஹெட் குவார்ட்டர் கேட்குறாங்க நியூயார்க். ஓகேவா? அது மாதிரி ILO ஹெட் குவார்ட்ரு, இல்லை வந்து IFO, இது மாதிரி சில ஹெட் குவார்ட்டர்லாம் பேசிக்காக கேட்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஐக்கிய நாடுகள் அவையில் இப்போல்லாம் அது மாதிரி கேட்குறது இல்லை, பழைய கொஸ்டினில் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இது கேட்பாங்க உலக வங்கியின் தலைமையகம், அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க.
வேர்ல்டு பேங்க் ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்குது. உலக வங்கியோட தலைமையகம் அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்குது. அது மாதிரி சில விஷயத்தை வந்து பார்த்துங்க. ஓகே. இந்தியாவில் வந்து அதிக மக்கள் அடர்த்திக்கான முக்கிய காரணம் கேட்குறாங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, பிறப்பு விகிதம் வந்து அதிகரிக்குது, இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேவா? இறப்பு விகிதம் எப்படி குறைஞ்சின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நிறைய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, சாவ கிடக்கிறவங்கள கூட காப்பாற்றிடுறாங்க. அதனால தான் பிறப்பு விகிதத்தை வந்து நம்மளால் குறைக்கவே முடியலை. ஓகேவா? அதான் கேட்பாங்க, உலகிலேயே முதலில் மக்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்த நாடே இந்தியா தான். எந்த வருஷம் தெரியுமா? 1952. உலகில் முதல் மக்கள் நலத்திட்டம்னே பேர். உலகில் முதல் மக்கள் நலத்திட்டத்தை கொண்டு வந்த நாடு இந்தியா. வருடம் வந்து 1952. ஆனால் வந்து இன்ன வரைக்கும் கட்டுப்படுத்தாமல் உலகத்திலே ஃபஸ்ட் நாடாக போயிட்டோம். உலகின் முதல் மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்திய நாடு, ப்ராக்கெட்டில் வந்து குடும்ப கட்டுப்பாடுன்னு போடுங்க, இந்தியா தான். 1952. அது வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, சமூக முன்னேற்ற திட்டம்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. டிஎன்பிசியில் 4-5 தடவை அதை கேட்டாங்க. ஓகேவா? அதுதான் இந்தியாவில் வந்து மக்கள் தொகையை அதிகரிக்க ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஓகேம்மா, அடுத்து பாருங்களேன். இந்த அமைப்பெல்லாம் வந்து சிலது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அமைப்பு அப்படின்னா எப்படியெல்லாம் அமைப்புலேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரே எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? 2-3 வருஷமாக சண்டை நடக்குது. அவ்வளோதான். நேட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அதில் போய் உக்ரைன் சேரப்போகுது. ரஷ்யா வந்து நீ ஏன் அங்கே போய் சேர்றேன்னு போய் வார் பண்ணுது. அவன் எங்கேயா சேர்ந்துட்டு போகிறான், விட வேண்டியதானே. ஆனால் அது மாதிரி விட மாட்டாங்க. ஏன்னா உக்ரைன் வந்து ரஷ்யா தான், ஆக்சுவலி ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச ஒரு பகுதி தான் உக்ரைன். அதனால் நீ ஏன் அவங்களோட சேர்ற? ஏன்னா ரஷ்யாவுக்கு அந்த காலத்துலேருந்து ஐரோப்பிய நாடுகள், மேற்கு நாடுகள் பிடிக்காது, தனியாகவே நின்று ஃபைட் பண்ணுறாரு. இது போகவும் போய் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சார்க்கு, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன், தெற்காசிய நாடு அமைப்பு. ஃபஸ்ட்டு எப்படி இது க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ரீஜனில் உள்ளவங்க தான் சேர்ந்த அமைப்பு. சார்க்கு, ஏசியன், இப்படி வந்து அமைப்பு. இன்றைக்கி கால மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா G20 வளர்ந்து வர நாடுகள்லாம் சேர்ந்து, G8, G7 இப்படியெல்லாம் பல அமைப்புலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட ரீசெண்டாக குவாட் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, குவாட், QUAD. இதில் யார் யார் மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் 4 மூலையில் உள்ள 4 நாடுகள் மெம்பர். இந்த உலகத்தோட 4 மூலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இந்த பக்கம் ஜப்பான், இந்தியா, கீழே ஆஸ்திரேலியா. இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் குவாட் அப்படிங்கிற அமைப்பு. இப்படி வந்து அவங்க விருப்பப்பட்டால் யாரோட வேணாலும் அமைச்சிக்கலான அமைப்பெல்லாம் வந்துருச்சு. நமக்கு வந்து பிரச்சனை என்ன, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த அமைப்பில் யார் மெம்பராக இருக்கா? இப்போ சவுத் ஆசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா சைனா மெம்பர் கிடையாது. இதில் வந்து 8 நாடுகள் இருக்குது சார்க்கில். அதுக்கு ஷார்ட்கட்டே ஒன்று சொல்லுவாங்க. என்ன ஷார்ட்கட்டு? சார்க் நாடுகளை மெமரி பண்ணிக்க ஒரு ஷார்ட்கட். ஓகே, MPPS ஸ்பெயின் அப்படிம்பாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே இந்த 8 நாடுகள் சொல்லிடலாம். அதில் சைனாவே வராது. ஓகேவா? MPPS ஸ்பெயின்னா என்னது? மாலத்தீவ்ஸு, பங்களாதேஷு, பூட்டானு, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தானு, இந்தியா, நேபாள், ஆப்கானிஸ்தான். ஓகேவா? இப்போ புரியுதா? இது மாதிரி அந்த ஷார்ட்கட் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குழப்பாது. ஏசியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிடையாது, ஏன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள். அடுத்து பிம்ஸ்டெக்னு ஒரு அமைப்பு இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் அண்டு டெக்னிக்கல் கோஆப்ரேஷன், பிம்ஸ்டெக். அதில் இந்தியா உறுப்பு நாடு, ஏன்னா பே ஆஃப் பெங்காலில் தான் இந்தியா வந்து இருக்குது, அண்டை நாடா. இப்படி வந்து அமைப்பு. இப்போ G8, G7 நாடுகளில் இந்தியா ஒரு உறுப்பினரானு ஒரு வருஷம் கேட்டாங்க. G7 நாடில் இந்தியா உறுப்பினராக இல்லை, ஏன்னா அவங்க வந்து டாப்பான 7 பேரை செலக்ட் பண்ணால் நம்மளை கழட்டி விட்டான். இது மாதிரி உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். G20 மெம்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த அமைப்பை பற்றி தெரிஞ்சிச்சுல, இதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச கூலி சட்டம், மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 கொண்டு வந்தாங்க. எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது? - 1950 ஜனவரி 26. ஓகே, அரசியலமைப்பு வந்ததுக்கப்புறம் தான் சட்டமே இயற்ற முடியும். இங்கே அரசியலமைப்பு இல்லாமலே சட்டம் இயற்றிட்டாங்க. சரி,
இந்திய பாராளுமன்றம் செயல்பட தொடங்கிய நாள், அதாவது முதல் பொது தேர்தல் முடிந்து இந்திய பாராளுமன்றம் செயல்பட தொடங்கிய நாள் தெரியுமா? முதல் பொது தேர்தல் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு? 1951 அக்டோபர்லேருந்து 1952 பிப்ரவரி வரையும் நடந்துச்சு. முதல் பொது தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடந்தது? முதல் பொது தேர்தல் வந்து 68 கட்டங்களாக நடந்தது. ஓகே, நம்ம கேட்டிருக்காங்க குரூப் 1ல் 68 கட்டங்களா. ஏன்னா அன்னைக்கு இருந்த வசதிக்கு நம்மளால் 4 கட்டம் 5 கட்டத்துலலாம் செய்ய முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ வந்து என்ன கேட்குன்னா, இந்த சட்டங்கள்லாம் எப்படி இயற்றப்பட்டது? பாராளுமன்றமே உருவாகலை, அரசியலமைப்பே இல்லாமல் எப்படி சட்டம் நிறைவேற்றினாங்க? இதுதான் கொஸ்டின். ஆன்சர் சொல்லுங்கள். நம்ம சட்டத்தை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்களா? இது நல்லா இருக்கு. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கடைசியாக நிறைவேற்றினது இந்திய விடுதலை சட்டம் தான். மற்ற சட்டம்லாம் நம்ம தான் நிறைவேற்றணும். ஓகே, இப்போ வந்து கான்செப்ட் எப்படின்னா, அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குனாங்களே, அந்த அரசியல் நிர்ணய சபை தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பாராளுமன்றமாகவும் அரசியலமைப்பை இயற்றுவதாகவும் செயல்பட்டது. அதுக்கப்புறம் இடைக்கால அரசுன்னு வந்துச்சு, அது ரன் பண்ணுச்சு. இப்படி இந்த அரசியல் நிர்ணய சபை தான் 1947 தொழில் தகராறுகள் சட்டம், இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்பியூட் ஆக்ட் 1947, 1948 வந்து குறைந்தபட்ச ஊதிய சட்டம், தொழிற்சாலைகள் சட்டம் 1948. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1951 வந்து தோட்ட தொழிலாளர் சட்டம். இப்படி நிறைய சட்டம் இந்த பீரியட்லேயே நிறைய ஏற்றினாங்க. எல்லாம் அவங்க வந்து நிறைவேற்றினது தான். ஓகேவா? இது மாதிரி நிறைய சட்டங்கள்லாம் வந்துச்சு, பார்த்துங்க. முதல் தொழில் கொள்கை தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன், முதல் தொழில் கொள்கை தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டது? தெரியாது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 6 ஏப்ரல் 1948 முதல் தொழில் கொள்கை தீர்மானம் 6 ஏப்ரல் 1948. சரி, ஓகே. இதுலேயே இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். சம ஊதிய சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? சம ஊதிய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? தெரியாதா? சம ஊதிய சட்டம்னா என்னென்னா, இப்போ ஒரு 2 கான்ஸ்டபிள் இருக்கீங்க, ஒரு ஃபீமேல் மேல் கான்ஸ்டபிள், 2 பேருக்கும் இன்றைக்கி ஒரே சம்பளம் தானே? ஏதோ வித்தியாசம் எது இருக்குது? ஒரே சம்பளம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. தமிழ் டீச்சராக சம்பளம் கம்மி, இங்கிலீஷ் டீச்சராக 2 மடங்கு சம்பளம். அதுக்கு தான் வந்து இலவு வாரங்கிற போராட்டத்தை வந்து யார் நடத்துனது? அது தெரியாதா? எல்லாமே மறந்துருச்சு இல்லை? அது ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னு வச்சிங்க, எக்ஸாமுக்கு வந்து பெரிய இதே வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். சூப்பராக ரிவிஷன் பண்ணணும். ஒரு ரிவிஷன் கிடையாது, 3-4 ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா படித்ததே வேஸ்ட்டு. எக்ஸாம் ஹால் அட்மாஸ்பியர் ஒன்றுமே கிடையாதாங்க, யாரும் வரப்போகிறதில்ல. அந்த ஹால்குள்ளே போனோடனே நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும், ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாயிரும், மூளை வந்து சரியாக வேலை செய்யாது, பார்க்குற எல்லாமே சந்தேகமாக இருக்கும், படித்த கொஸ்டினே வந்து தப்பு தப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நிறைய டெஸ்ட் எழுதணும், நல்லா ரிவிஷன் பண்ணணும். டெஸ்ட் எழுதணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகே, இப்போ சொல்லுங்கள். தமிழ் ஆசிரியர்களின் ஊதிய உயர்வுக்காக இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சம ஊதிய சட்டம்னு 1976 கொண்டு வராங்க. சம ஊதிய சட்டம் வந்து எந்த வருஷம்? 1976. ஓகே, அடுத்து போவோம். வரிகள் பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டு சிலது விட்டுட்டேன், திரும்ப வரிகள் பற்றி சொல்கிறேன். இந்தியாவில் வந்து அரசுக்கு வருமானம் 2 வகையில் கிடைக்கிது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வரிகள், இன்னொன்று வந்து நான் ரெவென்யூ டேக்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைன் போடுறது, ஃபீஸ் கட்டுறது, அது மூலமும் வருமானம் வருது அரசுக்கு. வரி வருவாய், வரியற்ற வருவாய் அப்படிம்பாங்க. இந்த வரிகளை வந்து 2ஆக பிரிப்பாங்க. வந்து டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு. டைரக்ட் டேக்ஸஸ்னால் என்னென்னா, ஒரு வரி நீங்கள் இப்போ சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கான வரியை நீங்கள் தான் கட்டணும். ஓகேவா? நான் கட்ட முடியாது. ஆனால் இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா, யாரோ ஏதோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நான் வாங்க போவேன், என் தலையில் கட்டிடுவாங்க மொத்தமாக. ஓகேவா? இப்போ ஒரு பொருள் வந்து பல இதை கடந்து வந்திருக்கோம், கடைசியில் வாங்க போன நான் வந்து வரியை கட்டுவேன். இதுதான் மறைமுக வரி. இவ்வளோ தான் சிம்பிளான டெஃபினிஷன், உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு எடுத்துக்காட்டெலாம் இருக்குது. இதில் வந்து பின் வரும் நோட்டில் எது மறைமுக வரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு நேர்முக வரினா எது, மறைமுக வரினா எதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வளைச்சி இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொத்து வரி, செலவு வரி,
சேவை வரி, வருமான வரி இருக்குது. இந்த வருமான வரி, நேர்முக வரி, செலவு வரி, சொத்து வரி எல்லாமே நேர்முக வரி. மறைமுக வரிங்கிறது சேவை வரி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சர்வீஸ் டேக்ஸை பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஒரு டீ குடிச்சிட்டு வர்றீங்கன்னா டீ வந்து 180 ரூபா 300 ரூபா இருக்கும், சர்வீஸ் டேக்ஸு 40 ரூபா இருக்கும். யாருக்கு போகுது சர்வீஸ் டேக்ஸ்? யாருக்கா தெரியுமா? முடிஞ்சிச்சு. அது மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி. ஓகேவா? இந்த இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருமானத்தை அளவிடுற முறை. இந்தியாவில் நாட்டு வருமானம் பொதுவாக நாட்டு வருமானம் எத்தனை முறையில் அளவிடப்படுகிறது? நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகள் தெரியாதா? 3 முறையில் அளவிடுவாங்க. உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறை அப்படின்னு 3 முறைகளில் நாட்டு வருமானம் அளவிடப்படுகிறது. இந்தியாவில் வந்து நாட்டு வருமானம் வந்து உற்பத்தி முறை, வருமான முறையில் அளவிடுறாங்க. செலவின முறையில் இந்தியாவில் அளவிடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான மெத்தடு. இந்தியாவில் வந்து செய்ய முடியாது அது மாதிரி. ஏன்னா இந்தியாவில் நிறைய விசித்திரமாக நடக்கும். இப்போ தான் இந்தியாவில் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு, ஜெனியூனாக நடக்குது. ஆன்லைன் வர்றதுக்கு முன்னால் நம்ம ஆளுங்களை வந்து கெஸ் பண்ணவே முடியாது. கோடிக்கணக்கான சொத்தை வந்து அப்படியே கைமாற்றிட்டு போயிடுவான். 2 பேர் இந்த இதை நீ வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிறேன்னு. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அரசுக்கு வந்து அந்த முத்திரைத்தாள் வரியே இல்லாமல் போயிடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடத்த விற்கிறேன்னு வச்சிங்களேன், நம்ம இதை பத்திரம் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது தான் கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டு. ஒரு 20 லட்ச ரூபா இடத்த விற்கிறேன்னா கவர்மெண்ட்டுக்கு 2 லட்ச ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். நம்ம 2 பேருமே மச்சான் நீ இந்த ஃப்ளாட்டை வச்சுக்க, உன் ஃப்ளாட்டை எனக்கு கூட, நம்ம 2 பேருமே மாற்றிக்கிட்டால் என்ன ஆகும்? அரசுக்கு இழப்பு ஏற்படும்ல. அது மாதிரி இந்தியாவில் நிறைய நடந்துச்சு. இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஓப்பன் புக் ஆகிருச்சு. எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எவ்வளோ அதிகமாக போதோ அவ்வளோ நல்லது. ஒரு ரூபாய்க்கும் நம்ம கணக்கு காட்ட வேண்டியிருக்கும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே போகுது இந்த ஒரு கடந்த வருஷத்தில். இன்னும் எங்கே போய் முடிய போதோ தெரில. இதில் என்னென்னா, அந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சிக்கணும். பின் வருவனவற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுறதுல நிறைய சிக்கல் இருக்குது. இருமுறை கணக்கிடுதல்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இதில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் எழுதுவான் செலவை, அதை தூக்கி திரும்ப அந்த பக்கமே எழுதுவாங்க. அது ஒரு மெத்தட் இருக்குது எக்கனாமிக்ஸில், இருமுறை கணக்கிடுதல். அது வந்து இந்தியாவில் பெரிய சிக்கல். கணக்கில் காட்டப்படாத வருவாய் இந்தியாவில் நிறைய இருக்குது. கணக்கில் காட்டப்படாத வருவாய் நிறைய இருக்குது. நம்பத்தகாத புள்ளி விவரங்கள். இந்தியாவில் வந்து புள்ளி விவரங்களும் ரொம்ப இதாக இருக்கும், நம்ப தகுந்ததாக இருக்காது. நிறைய உல்ட்டா இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள், இது பிரச்சனையே கிடையாது. எத்தனை நிறுவனம் இருந்தால் என்ன, எல்லாருமே அன்றைக்கி ஆன்லைனு ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுவோம். அது வந்து மறைமுகமாக நிறுவனத்தெல்லாம் நடத்திட முடியாது. ஒரு கம்பெனியை வந்து அரசாங்கத்தை தெரியாமல் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அதனால் இது வந்து சிக்கல் அல்லாத ஒன்று. மீதி எல்லாமே வந்து சிக்கல் தான். இது மாதிரி கொஸ்டின் தான் புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? புரியலைன்னா விட்டுட்டு ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போயிடணும். சில பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதுதான் காமெடியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னே தெரியலை, அப்போ என்ன செய்யணும்? எதையோ ஒத்தைய ரேட்டை போட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும் அடுத்த செகண்டே. நம்ம ஆள் என்ன பண்ணுவான்னா, மனசு கேட்காது. இவனுமோ எல்லாம் படித்தது மாதிரியும் அதில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவனாக கற்பனையில் வந்து இதுக்கு மீனிங் இதுதான் இது பண்ணி அது வந்து யோசித்து இப்படி என்ன பண்ணி அதை ஒரு ஆன்சர் பண்ணிவிட்டு மனசுக்கு திருப்தி, அது கரெக்டுன்னு வேற நம்பிக்கிட்டு அது திருப்தியாக வெளியில் வருவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். அதையே போட்டுட்டு போயிருந்தால் கூட மார்க் வந்திருக்கும். இந்த மூளைக்கு வந்து மூளையை நம்புவீங்க பாரு நிறையா. மூளையெல்லாம் அங்கே எக்ஸாமில் நம்பவே கூடாது. உங்களுக்கு என்ன படிச்சிங்களோ அதுதான் வரும். அங்கே வந்து ரொம்ப யோசிக்கிறதுனாலாம் ஒன்றுமே நடக்காது. அப்படியே மார்க்கு தான் போகும். படித்து தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டினை படிக்கணும், ஆப்ஷனே பார்க்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு. கொஸ்டினை தான் படிக்கணும், ஆப்ஷன் எதையுமே பார்க்கக்கூடாது. கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் தெரிஞ்சிச்சின்னா வெல் டன் குட். தெரியலையா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதா, அப்போ தான் ஆப்ஷனை பார்க்கணும். ஒரு கொஸ்டின் என்னன்னே தெரியலையா, ஏதோ ஒன்றத்தை போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். இவ்வளோ தான் கான்செப்டே. நம்ம வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சேமிப்பு. ஒரு நாட்டோட மூலதன ஆக்கம் அப்படிங்கிறது சேமிப்பை சார்ந்தது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட வீட்டில் ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் பொட்டிக்குள்ளேயே வச்சுக்கிட்டிங்கன்னா அது நாட்டுக்கும் பெனிஃபிட் கிடையாது, உங்களுக்கும் பெனிஃபிட் கிடையாது. அதை எங்கே வைக்கணும்? பேங்க்கில் வைக்கணும். பேங்க்கில் வச்சா தான் அது வந்து அந்த இதில் இந்திய பொருளாதாரத்துக்கு கணக்கிலே வரும். அதனால தான் கருப்பு பணம் வந்து பயன்படாமல் போகுது அப்படிங்க. கருப்பு பணம்னா ஒன்றும் இல்லை, அது நல்ல பணம் தான்.
கணக்கில் காட்டாமல் நீங்கள் பதுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் நாட்டுக்கே நல்லது கிடையாது. அதனால் சேமிப்பு அந்த காலத்துலேருந்து ஊக்குவிக்கிறாங்க. 100 ரூபா இருந்தாலும் 200 ரூபா இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மூலதன ஆக்கம் வந்து அதில் தான் தெரியும். அந்த அமௌண்ட்டை தான் இது பண்ணி நம்ம ஆர்பிஐ செயல்படுது. ஓகேவா? அதனால் வீட்டில் வச்சுக்கக்கூடாது பணத்தை, பெரிய அமௌண்ட்டு பணத்தை வந்து வச்சுக்கக்கூடாது லிக்விடிட்டியாக. இதுதான் இது கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஈஸி தான். இது ஒரு பழைய பொறுத்துக. ஆடம் ஸ்மித் வந்து என்ன சொல்லுவாங்க? பொருளியலின் தந்தை. ஜேஎம் கின்ஸ் வந்து புதிய பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூப்ளி அப்படின்னா வருடம், அன்னிவர்சரி. ஜூப்ளி அப்படின்னா வந்து வருடம். ஓகேவா? சேப்பத் அப்படின்னா வாராந்திர விடுமுறை. இதெல்லாம் வந்து அந்த வார்த்தைகள் அது சம்மந்தப்பட்டது. அது வந்து பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து தற்சார்பு முயற்சிகள் இது மட்டும் வராது, இதெல்லாம் வரும். ஆரம்ப கல்வி கிடைக்க செய்தல். ஏன்னா வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2001 முடியும். அப்போ தான் சர்வ சிக்ஷா அபியான்லாம் கொண்டு வந்தாங்க, அனைவருக்கும் கல்வி இயக்கம்லாம். இப்படி வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கங்கே மேட்ச் பண்ணி ஒரு கொஸ்டினை வந்து நெருங்கலாம். நம்ம சில நேரத்தில் நிறைய படிப்போம், அது வந்து எக்ஸாமில் யூஸ் ஆகாது. நீங்கள் எல்லாமே படித்தது அப்படியே வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் ஏதோ எப்பப்பயே படித்ததெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், எடுத்து இது பண்ணலாம், ஓரளவு பார்த்து இது பண்ணலாம் தெரியாத கொஸ்டினுக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெஃபினிஷன். ஜிடிபியோட டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கிராம நலம் சார்ந்த திட்டங்கள், சமூக பொருளாதார திட்டங்கள்னு நமக்கு ஒரு லெசன் இருக்குது. திட்டங்கள் பற்றி எது வேணாலும் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்லேயே உங்களுக்கு கேட்பாங்க. சிம்பிளாக கேட்டுட்டு போயிடுவோம், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இவ்வளோ தான் கொஸ்டின். காக்கும் கரங்கள்னால் யாருக்கான திட்டம்? மகளிருக்கா, பெண்களுக்கா, ஊனமுற்றவர்களுக்கா, இராணுவ வீரர்களுக்கா, காவல்துறையினர்? யாருக்கு காக்கும் கரங்கள் திட்டம்? ஊனமுற்றவர் சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா ஊனமுற்றவர்கள் தான் நம்ம காக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இது மாதிரி அந்த திட்டம் என்னான்னு நீங்கள் படித்து இது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டினை நெருங்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னல, இந்தியாவில் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கரண்ட்லலாம் பழசும், இதெல்லாம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பழசு தான் அதிகமாக கேட்பாங்க. இந்த சுயம் சித்தா அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஸ்டெப்புனா என்னன்னு தெரியணும், சுவதார்னா என்னன்னு தெரியணும், சுவலாம்பன்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பக்கத்துலேயே போக முடியாது. எல்லாமே ஓல்டு ஸ்கீம் தான். ஆனால் இன்றைக்கி உள்ள ஸ்கீமை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? அது என்னன்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு. இந்த ஸ்டெப்பு மட்டும் பார்த்துங்க. வந்து ட்ரைனிங் டு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன். இளைஞர்களுக்கு வந்து ட்ரைசம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க, ட்ரைனிங் டு ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு. எல்லாமே பழசு, நான் திட்டம் நடத்தும்போது சொல்கிறேன். அது மட்டும் பார்த்துங்க. இந்த சுவதார் கிரே அப்படின்னு ஒரு இல்லம் இருக்குது, அதெல்லாம் இப்போ வந்து இல்லை. சுவதார் கிரே அப்படின்னா என்னென்னா, சுவதார் கிரே இல்லம் அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. அது என்னென்னா, இப்போ வந்து அவ்வளோ கிடையாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் டார்ச்சர் அதிகம். அதனால தான் 2005 டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம் 2005 கொண்டு வந்தாங்க, ரொம்ப லேட்டாக. ஆனால் இப்போல்லாம் வந்து பெண்கள் தான் யாரையும் கொடுமைப்படுத்தலை, அவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறாங்க. அவ்வளோ 20-30 வருஷத்துக்கு முன்னால் பெண்களை ரொம்ப இது பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்பா வர்றாரு அப்படின்னா அம்மா வந்து எழுந்திரிச்சி கதவு இடுக்கலெல்லாம் போய் ஒளிவாங்களாம் அந்த காலத்தில். நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பயப்படுவாங்க, எழுந்திரிச்சி மரியாதை கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து அது மாதிரி செய்கிறே இல்லை. அது மாதிரி ஆண் அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து போட்டு அடிக்கணும், ரோட்டில் விட்டு அடித்தா அதெல்லாம் பார்க்குறவங்க யாரும் என்னன்னே கேட்க மாட்டாங்க அப்படின்னு இது மாதிரி காலம் இருந்துச்சு. அப்போ வந்து அதான் குடும்ப வன்முறை. இதுக்கு தான் நிறைய சட்டங்கள் வந்துச்சு. அது மாதிரி சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி விட்ருவாங்க. அவங்களுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணவே இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் சுவதார் கிரே அப்படின்னு இல்லம்லாம் கொண்டு வந்தாங்க. சில ஸ்கீமெல்லாம் கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சி போயிடும். அது மாதிரி இதுவும் வருது. அவங்களுக்கு இலவச வக்கீல் கொடுத்து நிறையா கேஸ் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இருக்குது. ஃப்ரீ ஹாஸ்டல் அது மாதிரி கைவிடப்பட்டவங்களுக்கு இன்றைக்கும் இருக்குது, குடும்பத்துலேருந்து அடித்து வரணுங்களுக்கு. அது மாதிரி நிறைய ஸ்கீம் நமக்கு தெரிகிறது இல்லை, அதனால் நம்ம பார்த்துக்குவோம். இந்த கலோரி தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த கலோரி இது பண்ணுறது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பேங்க்ஸ், எந்தெந்த வங்கிகள் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அந்த 12th புக்கில் இது பண்ணுவாங்க. அதில் வந்து ரொம்ப பழசு, இந்த உலகத்துக்கே ரொம்ப பழசுன்னு பாருங்கள். இந்த 1157 வெனிஸ், பேங்க் ஆஃப் வெனிஸ் ஆரம்பிக்கப்பட்டது. சிலது பார்த்துக்கணும். ஏன்னா நான் வந்து இது தெரியும் நமக்கு, கொல்கத்தா பேங்க் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, சென்னை பேங்க், மும்பை பேங்க் தெரியும், அதை தான் மெர்ஜ் பண்ணாங்க.
ஆனால் இது நமக்கு தெரியாது. அடுத்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, அது ஃபஸ்ட்டு பணத்தை வெளியிட்டதே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் 1694. பேங்க் ஆஃப் பெங்கால் உங்களுக்கு தெரியும் 1806. ஆம்ஸ்டர்டாம் வந்து 1609. இது மாதிரி சில நேரத்தில் வந்து இப்படி சில கொஸ்டின் கேட்டுருவாங்க. படிச்சிருந்தா மேட்ச் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ள சில விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா போதும். எந்தெந்த வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? தொழில் கொள்கை தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் கொள்கை தீர்மானம், முதல் தொழில் கொள்கை தீர்மானம் இப்போ தான் சொன்னேன் 1948. ரெண்டாவது தொழில் கொள்கை தீர்மானம் 1956. மூணாவது தொழில் கொள்கை தீர்மானம் 1973. நாலாவது தொழில் கொள்கை தீர்மானம் 1977. ஐந்தாவது தொழில் கொள்கை தீர்மானம் எழுதுகிறீங்களா? முதல் தொழில் கொள்கை தீர்மானம் 1948. இரண்டாவது தொழில் கொள்கை தீர்மானம் 1956, 1956. 48 அடுத்து 56 இரண்டாவது தொழில் கொள்கை தீர்மானம். இல்லை நிறைய விஷயம் இருக்குது, நான் இப்போ வருஷம் மட்டும் சொல்கிறேன். மூன்றாவது தொழில் கொள்கை தீர்மானம் 1973. சில புக்கில் இது இருக்காது, 73. 4 வந்து 77, 73, 77. 5 வந்து 1980. கடைசி தொழில் கொள்கை தீர்மானம் தான் 1991. அதுதான் புதிய தொழில் கொள்கைன்னே பேர் அதுக்கு. அதோட தீர்மானம்லாம் முடிஞ்சிருச்சு. புரியுதா? இல்லை எது வேணாலும் கேட்பாங்க இதில். புதிய தொழில் கொள்கை 1991, இதை தான் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸ்லேயே ஒரு முக்கியமான வருஷம் அப்படின்னா 1991. இப்போ வந்து வரலாற்றில் இந்தியாவுக்கு முக்கியமான வருஷம்னா 1947ங்கிறனால அது மாதிரி 91. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். 91 ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அதுக்கும் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். என்னென்னா, பொருளாதாரம்னா என்னன்னே இந்தியா, அதாவது அந்த பொருளாதார நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணதே 91 தான். 1947லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பெரிய கொடுமை அது. நம்ம சுதந்திரம் அடையுது, நாடு சுதந்திரம் அடைகிறோம். எந்த ஒரு திட்டமிடுதல், இந்த திட்டமிடல் இருக்குது, பொருளாதாரம் சம்மந்தமாக நான் எதுவுமே செய்யலை. என்ன பண்ணேன்னா க்ளோஸ்டு எக்கனாமியை ஃபாலோ பண்ணோம். மூடிய பொருளாதாரம். மூடிய பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னா, பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் மூடிய பொருளாதாரம். 1991 வரைக்கும் நம்ம எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதியே பண்ணலை, இறக்குமதி தான் பண்ணுறோம் பயந்துக்கிட்டு. ஏன்னா வெளிநாட்டு நிறுவனமும் யாரும் இங்கே தொழில் துவங்க வரல, நம்ம நிறுவனங்களும் வெளியில் தொழில் பண்ண போகலை. எல்லாம் அந்த பிரச்சனையிலே போயிட்டு இருந்துச்சு. இப்போ எப்போ தான் நீங்கள் வந்து பொருளாதாரம்னு ஒன்று ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு காலம் மாறும்போது, நேரு இறந்தோன்னே, இந்திரா காந்தி எல்லாம் முடிஞ்சோன்னே, மன்மோகன் சிங்கு, அவர் ஆக்ஸ்போர்டில் படித்தவர், நரசிம்மராவ், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எப்போ பொருளாதாரம் அப்படின்னா வந்து லிபரலைசேஷன், ப்ரைவேட்சேஷன், குளோபலைசேஷன் மூணுமே வேணும். ஓகேவா? தனியார் மயமும் வேணும், தாராள மயமும் வேணும், உலக மயமும் வேணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1991 எல்லாமே பண்ணுறாங்க. இந்த புதிய தொழில் கொள்கையில் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த வெளிநாட்டு நிறுவனமும் இங்கே தொழில் செய்ய வரலாம், நம்மளும் தொழில் பண்ண போகலாம். தொழில் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1008 கட்டுப்பாடு நம்மளே போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா நமக்கு பயம், ப்ரைவேட் கம்பெனிலாம் வந்தால் நம்ம இது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டோம் 1991. அதுக்கப்புறம் தான் நம்ம இவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி 4வது இடத்துக்கு வந்துட்டோம். அவ்வளோ இதுக்கப்புறம் தான் நம்ம வளர்ச்சியே ஆரம்பித்தது. இது இன்னும் லேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இன்னும் ஒஸ்ட்டாக இருந்திருப்போம். ஓகேவா? அது மாதிரி ஒரு முக்கியமான வருடம் 1991. சரி, ஓகே. என்ன திரும்ப இதே வந்துச்சு. சாப்பாடு என்ன பிரேக் விட்டுருமா? ஒரு 10 நிமிஷத்தில் விட்டுடலாமா? மயக்கம் வருதா? தண்ணி ஸ்மெல் என்ன பண்ணுறது? இந்த வறுமை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். வறுமை வந்து, வறுமையில் நிறைய டைப் இருக்குது. ஓகே, நான் சொல்லிடுறேன் எல்லாமே. முழு வறுமைனா அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படிம்பாங்க. அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னா, சில குடும்பம் இருக்கும், உணவு, உடை, உறைவிடம் மூணுத்துலேயும் பிரச்சனை இருக்கும், இல்லை இதிலே 2 பிரச்சனை இருக்கும். உண்மையிலே கஷ்டப்படுறவங்க, வீடு இல்லாமல் மரத்தடியில் இருப்பாங்க, சாப்பாடு இல்லாமல் இது, அதுதான் முழு வறுமை, அப்சல்யூட் பாவர்ட்டி. அவங்கள நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது, விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முன்னிலை வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னிலை வறுமை அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்லலாம், அமைப்பு சார்ந்த வறுமை. எப்படின்னு வச்சிங்களேன், இப்போ வந்து ஒரு ஏரியாவில் இருப்பாங்க, அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் அந்த ஒரு வேலை தான் செய்வாங்க, இவங்களும் அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு தெருவில் இருக்கீங்க, 50 வீடுன்னு வச்சிங்களேன். உங்கள் தெருவில் உள்ள எல்லோரும் ஏதோ ஒரு குப்பை பொறுக்கிற வேலை இல்லைன்னா ஸ்வீப்பர் வேலை பார்க்குறாங்கன்னா நீங்களும் அந்த வேலையை பார்க்கணுன்னு அவசியமா? இல்லை.
எல்லாரும் எல்லாம் செய்கிறாங்க, நம்மளும் இந்த வேலையை தானே செய்யணும் அப்படின்ட்டு அமைப்பு சார்ந்தோ இல்லை ஜாதியை சார்ந்தோ ஒரே வேலையை தான் செய்கிறவங்களாம் இன்னும் இருக்காங்க. புரியுதா? அதில் வருமானமும் நிறையா வரும், ஆனால் வறுமையில் இருப்பாங்க. இப்போ டெல்லி இதில் மும்பையிலலாம் நான் வந்து இந்தியா ஃபுல்லாகவே சுற்றியிருக்கேன், ஆர்மியில் இருந்தேன், நிறையா பார்த்துருக்கேன். அதிலலாம் பார்த்தீங்கன்னா டெல்லி மும்பையிலலாம் அந்த அந்த ஏரியானா அதுதான் இந்த இது சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்வீப்பர் மாதிரி உள்ளெல்லாம் இறங்கி சுத்தம் பண்ணுறது, அதுக்கு ஒரு இருக்குன்னா அவங்க எல்லாருமே அந்த வேலை தான் செய்வாங்க. நல்ல சம்பளம் தான் சொல்லுவாங்க, ஆனால் வறுமையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 3000 கொடுப்பாங்க அந்த வேலை செய்கிறவங்களுக்கு. என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் வறுமையில் தான் இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆனால் வேலையும் கஷ்டமான வேலை, நீங்களும் நானும் செய்ய முடியாது. உள்ள செப்டி டேங்குள்ளெல்லாம் இறங்கி பாதாள சாக்கடையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, சம்பளமும் 3000 4000 கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரில, எவ்வளோக்கு தான் குடிப்பாங்கன்னு தெரில, ஆனால் வறுமையிலே இருப்பாங்க. இப்போ புரியுதா? அமைப்பு சார்ந்த வறுமைனா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, என்ன இது ஓடி போச்சு அதுக்குள்ளே. அடுத்த வறுமை பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை வறுமை. இது நம்ம ஊரில் இருக்குங்க. 2ஆம் நிலை வறுமை அப்படின்னா என்ன தெரியுமா? வந்து குடும்பத்தில் நல்ல வருமானம் இருக்கும், அம்மா சம்பாதிப்பாங்க, அப்பா சம்பாதிப்பாங்க, அண்ணன் தம்பி எல்லாருமே வேலைக்கு போவாங்க, எல்லாருமே சம்பாதிப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா புயல் அடித்தது மாதிரி இருக்கும், ஜாமான் அங்கங்கே விழுந்து ஒரு இது இல்லாமல் இருக்கும். அதுதான் 2ஆம் நிலை வறுமை. அதாவது திறமையற்ற குடும்ப நிர்வாகம். அம்மா சம்பாதிப்பாங்க, அவங்க எதாவது செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா குடிச்சுவிட்டு அவர் இது பண்ணுவார், இவன் சம்பாதிச்சு எதாவது செலவு பண்ணிட்டு, ஆனால் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கடன்காரனோ இல்லை தவணைக்காரனோ வந்து நின்றுக்கிட்டே இருப்பான். புரியுதா? அதுதான் 2ஆம் நிலை வறுமை. இப்படி வந்து நகர்ப்புற வறுமை, இதுவும் அது மாதிரி தான், நகர்ப்புறத்தை சார்ந்து இருக்கிறது. ஓகே, இப்படி வந்து வறுமையிலே சில வகைகள் இருக்குது, அதை தான் இங்கே பிரித்து காட்டுறாங்க. இது வந்து அந்த இது வானவில் புரட்சிகள் அப்படிம்பாங்க. சில பொருளோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக சில புரட்சிகள் கொண்டு வருவாங்க. பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து உணவு தான உற்பத்தி அதிகமானது. அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த ஆண்டுனே கேட்டாங்க. பசுமை புரட்சி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1967. அடுத்த 10 வருஷத்தில் 1977 இந்தியாவில் அரிசி உற்பத்தி தன்னிறைவு ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் அரிசி வேணும் வேண்டான்னு இருக்குது. வைக்க இடம் இல்லாமல் தான், குடோனில் வைக்க இடம் இல்லாமல் தான் வெளியிலலாம் போட்டு தார்பாலின் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லாம் காரணம் பசுமை புரட்சி. அப்போ மற்ற உணவுப் பொருட்களுக்கு ஒரு புரட்சி கொண்டு வந்து அதிகப்படுத்திட்டாங்க. 1970 பாலுக்காக வெண்மை புரட்சி வந்துச்சு. அது வரைக்கும் உலகத்திலேயே பால் உற்பத்தியில் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. 1970க்கு அப்புறம் இன்றைக்கி டேட் வரையும் நம்ம தான் இருக்கோம் பால் உற்பத்தியில். ஒரு பொருளுக்கு ஒரு புரட்சி கொண்டு வருவாங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது மாதிரி தான் இந்த புரட்சிகள்லாம். இப்போ முட்டைக்காக வந்தது வந்து வெள்ளி புரட்சி. இந்தியாவில் வந்து முட்டை வந்து நமக்கு நிறைய தேவை, ஏன்னா மக்கள் வந்து அதிகம், அப்போ அதிக முட்டைகள் வேணும் அப்படிங்கிறனால வெள்ளி புரட்சி கொண்டு வந்தாங்க. ஆந்திர பிரதேஷ் அதிகம், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் வந்து முட்டையோட எக் பவுல் ஆஃப் தமிழ்நாடுனா நாமக்கல், அதெல்லாம் பார்த்துங்க. உரங்கள் வந்து சாம்பல் புரட்சி. ஏன்னா உரங்கள் எதுக்கு தேவைன்னா பசுமை புரட்சி, அதுக்கு உரங்கள் தேவைப்படுச்சு, அதனால் சாம்பல் புரட்சி. தேன் வந்து தேன் பழங்கள்லாம் பொன் புரட்சி. தோல் வந்து பழுப்பு புரட்சி. உருளைக்கிழங்கு வட்ட புரட்சி. தங்க இலை புரட்சினா சணல். வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. இப்படியெல்லாம் ஒரு இருக்குது, அதெல்லாம் ஈஸி தான், நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, இதில் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். புரத புரட்சி எதற்காக கொண்டு வரப்பட்டது? 2014 புரத புரட்சி எதற்காக, எதோட உற்பத்தியை பெருக்க புரத புரட்சி கொண்டு வரப்பட்டது தெரியாதுல்ல? பருப்பு வகைகள் உற்பத்தி, ஏன்னா பருப்பு தான் புரோட்டீன். அது மாதிரி கேட்கும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வரி விதிப்பது அப்படின்னு கேட்குறாங்க. மாநில அரசு தான் தொழில் வரி விதிக்கும். இதில் ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ கரண்ட் ஜாப் பண்ணுறவங்க? ஓகே, நீங்கள் நிறைய எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க தானே? சூப்பரு. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸு 6 மந்த் ஒன்ஸ் கட்டுறீங்களே, அதுதான் தொழில் வரி. அப்போ யாருக்கு கட்டுறோம்? பஞ்சாயத்தில் கட்டி ரிசிப்ட் வாங்கி கொடுத்தா தான் ட்ரெஸரியில் சேலரியே போடுறோம். அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வரி விதிப்பது மாநில அரசு. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. இப்போ இது வந்து தொழில் வரிங்கோ என்னமோ தொழில் வரின்னு கேட்குறாங்க. நம்ம ஜாப் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் தொழில் வரி வந்து யார் விதிப்பாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து ஜிஎஸ்டி சொன்னல, 1/1/2017 ஜிஎஸ்டி வந்து அமலுக்கு வந்த தேதி. இதுதான் எல்லாருக்குமே தெரியும். இந்திய ரூபாய் குறியீடு வந்து உதயகுமார் இதில் படித்தவர், சென்னையை சேர்ந்தவர், விழுப்புரமோ ஏதோ ஒரு ஊர். இதில் இப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சு தெரியும்ல, தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து ரூன்னு போட்டு பண்ணாங்க. தமிழ்நாடு ஒரு இது பண்ணாங்க. இதான் அது மாற்றுவாங்க. இது இப்படி தான் பண்ணணும். ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு சண்டை வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது, அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மத்திய மாநில உறவுகளை வந்து சீர் பண்ணணும்னு கலைஞர் ஆசைப்பட்டு பிவி ராஜமன்னார் குழுன்னு ஒன்று கொண்டு வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணுவார். இந்திரா காந்தி தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு 1983 சர்க்காரியா கமிஷனை அவங்க ஒன்று கொண்டு வருவாங்க.
இந்த சண்டை வந்து அப்போலேருந்து நடக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. இவ்வளோலாம் பண்ணக்கூடாது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இது பண்ணுறாங்க தப்பு. எப்படின்னா இப்போ கவர்னர் அப்படின்னா அவர் வந்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது, அரசியல்லேருந்து விலகி 5 வருஷம் இருக்கணும், அரசியல் பேசக்கூடாது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படிலாம் பண்ணுறாங்களா? பண்ணல. அவர் வந்து டைரெக்டாகவே ஓப்பனாக பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த பதவிக்கு தான் இது. அது மாதிரி சிலது இப்போ ஓப்பனாக பண்ணும்போது இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து மத்திய மாநில அரசு வந்து இந்த மாதிரி பிரச்சனை போகுது. இது மாதிரி ஒரு அரசியல் ரீதியாக பார்த்துங்க. ஓகே, இது வந்து இப்படியே போயிட்டு தான் இருக்கும். கொஸ்டின் பேஜ் நிறையா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ் இதோடு முடிச்சுருவோம். இன்னும் ஸ்ட்ரென்த்து வரட்டும். எல்லோரும் வந்தோன்னே இதை நடத்த வேண்டாம், அடுத்தடுத்து பாடம் நிறையா இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு நிறையா கவர் பண்ணி தரேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இதில் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு என்ன இப்போ வேலைக்கு சேராதவங்களுக்கு ஒரு அட்வைஸு. இப்போ உங்களுக்கு என்னென்னு வச்சிங்களேன், இப்போ யூனிஃபார்ம் தானே எல்லாமே. ஓகே, யூனிஃபார்ம் பற்றி எங்கள் பிரிகேடியர் ஒன்று சொல்லுவார். யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் நீங்களாம் எதுக்கு வந்தீங்க தெரியுமா அப்படின்ட்டு சொன்னார் ஒரு நாள். 2002 சொன்னார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க அப்படின்னா எதுக்கு தெரியுமா, உங்கள் பரம்பரைன்னு சொல்லுவாங்களே, உங்கள் தாத்தா பாட்டி இது மாதிரி யாரோ நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. ஓகே, அப்போ வந்து சரி பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டம் வரும்ல, அதை தான் நீங்கள் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு முடிக்கும்போது அதில் பாவத்தில் பாதியாவது சரி பண்ணிடுவீங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா அவங்க பிள்ளைங்கள நீங்களே பர்த்தி பண்ணி விட்டுட்டு கோட்டாவில் இது பண்ணிட்டீங்கன்னா அதுவும் சரியாயிடும். அப்போ இந்த சர்வீஸ் பண்ணுற நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து எவ்வளோ முடியுதோ ஹாப்பியாக சந்தோஷமாக செய்கிற வேலையை வந்து சந்தோஷமாக செய்யணும். நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் நல்லா கவனிப்பேன். எங்கள் ஸ்கூலில் வந்து 9th பாயிண்ட்டு. அப்போ 6லலாம் எப்படா 9th போகணும்னு ஆசையாக இருக்கும். 9th போனோன்னா 12th பசங்களை பார்த்து ஆசையாக இருக்கும். அந்த அண்ணன் மாதிரி அப்படின்னு. அப்புறம் ஆர்மிக்கு போய் சேர்ந்துட்டேன். தெரியாதனமாக ஆர்மியில் சேர்ந்துட்டேன். சேர்ந்தால் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஓகேவா? எப்படா இதுலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்ட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. 1 வருஷம் தான் வீட்டில் இருந்தேன். போட்டு டார்ச்சரு. சரி, இதுக்கு மேலே இருந்தால் இங்கே மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப புக் எடுத்து படிக்கணும். எல்லாமே மறந்து போச்சு. நான் வந்து தஞ்சாவூரில் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் 10th +2 ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 10thலேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, +2லேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஒரு 10-20 வருஷம் கழிச்சு புக்கை எடுத்தால் எதுவுமே தெரில, எல்லாம் மறந்துருச்சு. திரும்ப வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் ரெக்கவர் பண்ணி அப்புறம் எங்களுக்கு கோட்டா இருக்கவும் அடித்து பிடிச்சி வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கோட்டா இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதை நம்பி தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே ஓப்பனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன் 2-3 பேர்கிட்ட, சார் நான் வந்து ஓப்பனில் எழுத போகிறேன்னு. தம்பி காலம் மாறிடுச்சு, ஓப்பன்லாம் வேண்டாம், நீ உன் கோட்டாவை இது பண்ணி நீ எழுது அப்படிலாம் சொன்னேன். எல்லாருமே ஓப்பனா? அவ்வளோ தைரியமான ஆள் எல்லோரும். கோட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? எப்போலேருந்து இது? கேஸ் யாரும் கேஸ் போட்டேன்?